வணக்கம். நம்ம இதுவரைக்கும் மெட்டீரியல் மாஸ்டர்ல வேரியஸ் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். மெட்டல் மாஸ்டர் நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான மெட்டல் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியும் வச்சுருக்கோம் அதில். இப்போ அடுத்து முக்கியமான மாஸ்டர் டேட்டா பில் ஆஃப் மெட்டீரியல். பில் ஆஃப் மெட்டீரியல்ன்றது எஸ்ஐபி ப்ரொடக்ஷன் பிளானிங் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுக்குமே தேவையானது. அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதில் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறது, மாஸ் சேஞ்சில் என்ன பண்ணுறதுனா இந்த செஷனில் பார்க்கலாம். செஷனில் போகிறதுக்கு முன்னாடி போன செஷனுடைய குவிஸுக்கான பதில்கள் பார்த்துடலாம். மாஸ் சேஞ்ச் ஆஃப் மெட்டல் மாஸ்டர் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு மட்டும் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ஆர்பி கண்ட்ரோலர் மாற்றுறேன். அதில் நான் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது எல்லா எம்ஆர்பி கண்ட்ரோலர் மெட்டில் வந்துடும். பட் அதில் ஒரு குறிப்பிட்ட எம்ஆர்பி கண்ட்ரோலர் மட்டும் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாக்கா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை எடுத்துகிட்டு அதில் எந்த பேராமீட்டர் மட்டும் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா அந்த பேராமீட்டர் மட்டும் மாஸ் சேஞ்சில் மாறும், மற்றதெல்லாம் மாறாது. பிளானிங் ப்ராசஸில் ஒரு மெட்டில் பிளான் ஆகலைன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் போன டைம் பிளான் பண்ணது வந்தது. ஐயோ என்னாச்சு பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்னு கேள்வி கேட்டிருக்கோம். அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், இன்வென்டரி இருக்கான்னு பார்க்குறோம், ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இது இல்லாமல் முக்கியமாக பார்க்க வேண்டியதுனாக்கா மெட்டல் மாஸ்டர் என்ன சேஞ்ச் ஆயிருக்கா. ஏன்னா சில என்ன பண்ணியிருப்பாங்க, மெட்டல் மாஸ்டரில் அதனுடைய ரீஆர்டர் பாயிண்ட் மாற்றிருக்கலாம், அல்லது எம்ஆர்பி டைப் நோ பிளானிங் சொல்லி மாற்றிருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அதனால் பண்ணோம், MM04 வழியாக போயிட்டு அதனுடைய சேஞ்சஸ் என்ன இருக்கான்றதை பார்க்கணும். இப்போ ஒரு வேல்யூவேட்டர் மெட்டல் மட்டும் ஒரு லிஸ்ட் பார்க்கணும். பிளான்ட்ல என்ன பார்க்கணும்னாக்கா MM60 ரிப்போர்ட்ல போயிட்டு நம்ம அந்த எந்த மெட்டல் ஸ்டார்ட் ஆன மெட்டல் நம்பர் தேவைன்னா அதுக்கு தேவையான ஃபில்டர் கொடுக்கலாம். ஸ்டார் போட்டோ அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்ம எக்ஸாம்பிள் HGMC ஸ்டார்னு போட்டோம், இல்லை வேற என்ன ஸ்டார், TRNG ஸ்டார், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் போடலாம். பிளான்ட் போட்டுட்டு வேல்யூவேட்டட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற செக் பாக்ஸை டிக் அடிச்சுட்டு ரிப்போர்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா வேல்யூவேட்டட் மெட்டல் லிஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டல் காப்பி பண்ணி இன்னொரு மெட்டல்லேருந்து காப்பி பண்ணி வேற மெட்டல் கிரியேட் பண்ணணும்னாக்கா, அந்த காப்பி பண்ணக்கூடிய மெட்டல் வேற மெட்டல் டைப்பாக இருந்தால் பண்ண முடியுமான்றது கேள்வி. பண்ண முடியும். ஆனால் என்னன்னா, அது பண்ணும்போது ஒரு மெட்டல் டைப்பில் இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கும், இன்னொரு மெட்டல் டைப்பில் சில வியூஸ்லாம் இருக்கும், இருக்காது. அதே மாதிரி சில டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் தரோவாக செக் பண்ணிட்டு பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். அதை பார்க்க வேண்டியது. பண்ணுறது டெக்னிக்கலி பாசிபிள், பட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். மாஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது மெட்டல் மாஸில் எத்தனை ஃபீல்டு அட் டைம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நம்ம 18 ஃபீல்டு வரைக்கும் மாற்றலாம். இப்போ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் பிபி மாஸ்டர் டேட்டான்ற டாபிக் கீழே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பில் ஆஃப் மெட்டல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிபி மாஸ்டர் டேட்டா, அதாவது மெட்டல் பிளானிங், ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூஷன், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதெல்லாம் பர்ச்சேஸ்லையும் யூஸ் ஆகுது. எங்கே பர்ச்சேஸ் வருதுனாக்கா, சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ். நம்ம சப்கான்ட்ராக்டிங் பண்ணும்போது ஒரு மெட்டல் வேணும்னாக்கா அதில் என்ன இன்புட் போகுது, அப்பவும் பில் ஆஃப் மெட்டல் தேவைப்படும். ஸோ இது பிபிக்கு மட்டும் கிடையாது, எம்எம்முக்கும் தேவையான மாஸ்டர் டேட்டா, இது தெரிஞ்சுக்கணும். ஸோ மாஸ்டர் டேட்டா, மொத்த மாஸ்டர் டேட்டாவில் முதல்ல நம்ம மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறோம் பேசணும். அடுத்த ஸ்டெப்பு பில் ஆஃப் மெட்டீரியல். பில் ஆஃப் மெட்டீரியல்னாக்கா, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணும், எவ்வளோ வேணும், இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் பில் ஆஃப் மெட்டீரியல். இது ஒரு முக்கியமான மாஸ்டர் டேட்டா. அடுத்தது ஒர்க் சென்டர். எங்கே உற்பத்தி பண்ண போகிறோம், எந்த மிஷினில், எந்த லைனில், இல்லை யார் ஆளை வச்சு பண்ண போகிறோம், அந்த மாதிரி பண்ணுறது ஒர்க் சென்டர். அதுக்கப்புறம் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் ஒர்க் சென்டரை சேர்த்து வச்சு ரூட்டிங் கிரியேட் பண்ணுவோம். ரூட்டிங்கிறது என்ன, சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். எந்த வழியில் எந்தெந்த ஸ்டெப்பில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதான் ரூட்டிங். ரூட்டிங் டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் சென்டர்ஸும் வேணும், எந்த சீக்வன்ஸில் ஆப்ரேட் பண்ணுற சீக்வன்ஸும் வேணும். அது ரெண்டுமே முக்கியமானது. அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ அதை ரூட்டிங்கோட லிங்க் பண்ணணும். அதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். SAP ECC 6ல் ப்ரொடக்ஷன் வெர்ஷன்றது மேண்டேட்டரி கிடையாது, அதாவது டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்க்கு. ஆனால் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு அது மேண்டேட்டரி. பட் ECC 6ல் SAP S4 HANAல ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்டரி. ஸோ நிறைய பேர் S4 HANAல புதுசாக என்ன இருக்குன்னு கேட்டாக்க, ஓகே நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக. ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முதல் வித்தியாசம் என் ப்ரொடக்ஷன் பிளானிங்கில். அதாவது ப்ரொடக்ஷன் வெர்ஷன் ECC 6ல் டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் மேண்டேட்டரி கிடையாது. S4 HANAல அது மேண்டேட்டரி ஃபார் சப்கான்ட்ராக்டிங் ஆல்சோ. We need to have production version. Right. Bill of material என்ன? Bill of material அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஃபார்மலி ஸ்ட்ரக்சர்ட், கம்ப்ளீட்டாக இருக்கணும், சரியான ஒரு ஃபார்மலாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும். ஃபார்மலாக அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஒழுங்காக டிஃபைன் பண்ணியிருக்கணும். காம்பனன்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட் வேணுன்றது கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணிக்கணும். தான் பில் ஆஃப் மெட்டீரியல். ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் இருக்கும்,
ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் 10 20 30ன்ட்டு எந்த குவான்டிட்டி வேணும்னு இருக்கும். வெறும் குவான்டிட்டி போட்டால் போதுமா? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் போட்டால் தான் பில் ஆஃப் மெட்டீரியல். உதாரணத்துக்கு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 காம்பனண்ட் தேவைன்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னென்ன வேணும்? முதல் காம்பனண்ட் ஐட்டம் நம்பர் 10, சப் அசம்பிளி 1, அது குவான்டிட்டி 1, அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பீசஸ். ஸோ ஒரு பீஸ் சப் அசம்பிளி 1 தேவை ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சப் அசம்பிளி 2 அது வந்து ஒரு பீஸ் தேவை, அதனோட ஐட்டம் நம்பர் 20. அடுத்தது காம்பனண்ட் 1 பார்த்தீங்கன்னா 4 கிராம் தேவை. பாருங்கள், 4 கிராம் தான் தேவை அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட். இது வந்து சாம்பிள் பிவேம் அசியூம் பண்ணுறோம். பட் என்னன்னாக்கா அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கிளியராக போடணுன்றதாக தான் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி காம்பனண்ட் 2 ஐட்டம் நம்பர் 40 பார்த்தீங்கன்னா 8 பீஸ் தேவைப்படுது ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது டிஃபைன் பண்ணுவோம். அதோட ஐட்டம் நம்பர் இருக்கும், எந்த மெட்டீரியல் தேவைன்றது. ஐட்டம் நம்பர்ன்றது வந்து சீக்வன்ஸ் வரிசையாக 10 20 30, அதுவும் மெட்டல் நம்பர் தான் இல்லை. அடுத்தது மெட்டல் கோடு தனி, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஐட்டம் நம்பர்னாக்கா மெட்டல் நம்பர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்ஏபியில் ஐட்டம் நம்பர்னு வந்ததுனாக்கா அது வந்து சீக்வன்ஸ் 1 2 3 4 போகிறதுல 10 20 30ன்னு போடுவோம். ஏன் 10 20 20 30 போடுறாங்கனாக்கா, சப்போஸ் ஒரு காம்பனண்ட் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது வந்து 15 அப்படின்றது வரிசையில் கொடுத்தோம்னாக்கா சரியாக இருக்கும்னாக்கா அப்போ 15 இன்சர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் பிஹேவ் வரிசையாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல எப்போனாலும். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி இல்லை டெக்னிக்கல் சேஞ்சஸ் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் பிஹேவ் சேஞ்ச் ஆகலாம். அப்போ உள்ள நான் இன்சர்ட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றதை தான் 10 20 30 கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டாவில் இருக்கும், பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆர்டரில் இருக்கும், சேல்ஸ் ஆர்டரில் இருக்கும். எல்லாமே பார்த்து ஐட்டம் நம்பர் 10 20 30 வரிசையில் அந்த சீக்வன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏதாவது உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்காக வசதிக்காக. பில் ஆஃப் மெட்டீரியலில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, பிளானிங். எந்த ப்ராடக்ட் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா ஓவரால் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மெட்டீரியல் இருக்கும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். எது வழியாக பிளான் பண்ணணும்? பில் ஆஃப் மெட்டீரியல் தான் பண்ணுவோம். அப்புறம் அந்த மெட்டீரியலில் நம்ம ஷெடியூல் பண்ணணும், எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை ஷெடியூல் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படும். அதுக்கப்புறம் எந்தெந்த மெட்டீரியல் வாங்கணும், வெளியிலேருந்து வாங்க வேண்டியது, அதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுது. அடுத்தது ப்ராடக்ட் காஸ்டிங். ஒரு மெட்டீரியல் நம்ம உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னாக்கா அதனுடைய காஸ்ட் என்னன்னு தெரியணும். அப்போ தான் அதனுடைய மெட்டீரியல் விற்கும்போது விற்கிற காஸ்ட் என்ன, விற்கிற ப்ரைஸ் என்ன, அதை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் வேணும்னாக்கா அதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் வேணும். இதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்: பிளானிங், ஷெடியூலிங், ப்ரொக்யூர்மெண்ட், காஸ்டிங். இதெல்லாம் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல். பில் ஆஃப் மெட்டீரியல் வந்துட்டு சிங்கிள் பில் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, மல்டி லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. 2 வகையான பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. சிங்கிள் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஒரு ஹெட்டர் மெட்டீரியல் கூட அதோட காம்பனண்ட் டைரக்ட் காம்பனண்ட் மட்டும் லிங்க் ஆகுது. அதான் சிங்கிள் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல். உதாரணத்துக்கு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப் காம்பனண்ட் சப் அசம்பிளி 1, சப் அசம்பிளி 2, காம்பனண்ட் 1, காம்பனண்ட் 2 இதெல்லாம் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கூட அதோட இமீடியட் காம்பனண்ட் லிங்க் ஆகுது. தான் சிங்கிள் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல். எஸ்ஐபியில் எப்போவுமே பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது சிங்கிள் லெவல் தான் கிரியேட் பண்ண முடியும். அப்போ மல்டி லெவல்னால் என்ன? இப்போ வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்குது, அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஓஎம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சப் அசம்பிளி இருக்கு இல்லையா 1ன்ட்டு, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஓஎம் கிரியேட் பண்ணுவோம். அகெயின் அது ஒரு சிங்கிள் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல். பட் இங்கே லிங்க் ஆகும்போது இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து மல்டி லெவலாக பார்க்குறோம். அதான் ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு சப் அசம்பிளி தேவைப்படுது, சப் அசம்பிளி பண்ணுறதுக்கு காம்பனண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி சப் அசம்பிளி 2 பண்ணுறதுக்கு காம்பனண்ட் 5 அண்ட் காம்பனண்ட் 6 தேவை, அது இன்னொரு பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இங்கே வந்து என்னாச்சுன்னா அந்த சிங்கிள் லெவல் பிஎம் கூட இன்னொரு சிங்கிள் லெவல் பிஎம் அட்டாச் ஆகும்போது மல்டி லெவல் பிஎம்மாக மாறி போகுது. இப்போ இதே காம்பனண்ட் 3 கூட ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, அப்போ இன்னொரு லெவல் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் ஆகும். ஸோ பட் எஸ்ஐபி பொறுத்தவரைக்கும் அடிப்படையில் சிங்கிள் பில் ஆஃப் மெட்டீரியல் தான் கிரியேட் பண்ணுவோம். பட் அடுத்தடுத்து லிங்க் பண்ணிட்டே போகும்போது மல்டி லெவல் பிஎம்மாக மாறுது. இந்த மல்டி லெவல் பிஎம்லாம் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா எந்த பிளானிங் எப்போ நடக்குது, எந்த மாதிரிலாம் ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுது, எப்படிலாம் பிளான் பண்ணுதுன்னு பார்த்து மல்டி லெவல் பிஎம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பின்னாடி பிளானிங்கில் பார்ப்போம். அடுத்தது பில் ஆஃப் மெட்டீரியல் அதோட இன்டெகிரேஷன். எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் பேசிக் டேட்டா என்னென்ன இருக்குது? மெட்டீரியல் டேட்டா, எக்யூப்மெண்ட் டேட்டா, டாக்குமெண்ட்ஸ், பிஓஎம், ரூட்டிங், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே லிங்க் ஆகி தான் இருக்குது. மெயினாக பில் ஆஃப் மெட்டீரியல் இது எல்லாத்துக்கூடமே லிங்க் ஆகிடும். எஸ்பெஷலி வேணா சேல் ஆர்டர், அதனாக்கா அதுக்கு சேல்ஸ் பிஓஎம்னு ஒன்று இருக்கும், அது லிங்க் ஆகிருக்கும். அது இல்லாமல் ஒரு சேல் ஆர்டர் வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக கிரியேட் பண்ணும்போது அதுக்கு மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் எம்ஆர்பி நடக்கும். அந்த எம்ஆர்பி பேஸ் பண்ணி பிளான் ஆர்டர், ப்ரொடக்ஷன் ஆர்டர்லாம் கிரியேட் ஆகும். அப்போ அதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் லிங்க் ஆகிருக்கு. ஸோ எம்ஆர்பி கூட பிஓஎம் லிங்க் ஆகிருக்கு. அடுத்து காஸ்டிங், இப்போ தான் பேசணும். அது காஸ்டிங்
காஸ்டிங் பண்ணுறதுக்கு பிஓஎம் தேவைப்படுது, அங்கே இன்டகிரேஷன் வருது. அடுத்தது பர்ச்சேசிங், மெட்டல் எது வாங்க போகிறோம் அப்படின்ற பர்ச்சேசிங்க்கு பில் ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுது. அடுத்தது மெயின்டெனன்ஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு போய் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம்னா என்னென்ன காம்பனெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், மெயின்டெனன்ஸ் பீப்புள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது எதுவும் மிஸ் பண்ணாமல் போகணும் இல்லையா, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பிஎம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டகிரேஷன், பில் ஆஃப் மெட்டீரியல் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூட இன்டகிரேட் ஆகிருக்கு. அடுத்து அதே அந்த இன்டகிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது பில் ஆஃப் மெட்டீரியல். என்னென்னலாம் இருக்குது, ப்ரொடக்ஷன் பிஓஎம், ப்ரொடக்ஷன் பிஓஎம்னாக்கா ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற பில் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போனால் அதுக்கு பிஓஎம் தேவை, அது ப்ரொடக்ஷன் பிஓஎம். அடுத்தது சேல்ஸ் ஆர்டர் பிஓஎம், இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு இந்த மெட்டீரியல் வேணும், சேல்ஸ் பிஓஎம், சேல்ஸ் லெவல்லே. அதாவது ஒரு கிட்டெலாம் எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு வச்சுங்க, ப்ரொடியூஸ்லாம் பண்ண மாட்டோம், சேலாக டிஸ்பேச் பண்ணி கூட சேர்த்து அனுப்ப போகிறோம், அதுக்கு சேல் ஆர்டர் பிஓஎம். அடுத்து இன்ஜினியரிங் பிஓஎம் இல்லாட்டி டிசைன் பிஓஎம், ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது பேசிக்காக அதுக்கு டிசைன் பிஓஎம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணிட்டு அது வந்து ஃபார் டிசைனிங் பர்பஸ்க்காக இருக்கும். சில சமயத்தில் இது சூப்பர் பிஓஎம்னு சொல்லுவாங்க. எக்யூப்மெண்ட் பிஓஎம், இந்த மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தோம்னா அது எக்யூப்மெண்ட் பிஓஎம் என்ன வரும். அடுத்து காஸ்டிங் பிஓஎம், காஸ்டிங் பிஓஎம்னா ப்ராடக்ட்டை காஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம் அது. ஸோ சில சமயத்தில் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பிஓஎம் வேறு இருக்கும், காஸ்டிங்காக ஒரு பிஓஎம் இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் நிறைய வேரி ஆகிட்டே இருக்கும், காஸ்டிங் வந்துட்டு அந்த மாதிரி வேரியாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம்னாக்கா காஸ்டிங் பிஓஎம் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி WBS பிஓஎம், WBSனால் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், இது வந்து ப்ராஜெக்ட் சிஸ்டம்ஸில் யூஸ் ஆகக்கூடிய பிஓஎம். அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன எலிமெண்ட்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் வரும்போது அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சில கேள்விகள் கேட்டுக்கணும். என்னென்ன, ஆனால் அந்த மெட்டல் மாஸ்டர் இருக்கா, முதல்ல அந்த எடர் மெட்டல் காம்பனண்ட் மெட்டல் மாஸ்டர் இருக்கா, அந்த மெட்டீரியல் டைப்புக்கு பிஓஎம் கிரியேட் பண்ணலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு பிஓஎம் தேவையில்லை. சில கன்சூமபிள்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு பிஓஎம் தேவையில்லை. ஸ்டேஷனரி பிஓஎம் தேவையில்லை, பேக்கேஜிங் மெட்டீரியல் பிஓஎம் தேவையில்லை. ஸோ அந்த மெட்டீரியல் டைப்பில் என்ன பண்ணால் பிஓஎம் வேணாம்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் போய்ட்டு பிஓஎம் ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுங்க, வராது. ஸோ ஒரு பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது சப்போஸ் எதனா எரர் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கணும். மெட்டல் மாஸ்டர் இருக்கா, மெட்டீரியல் டைப் வந்து பிஓஎம் கிரியேட் பண்ணி அலோவ் பண்ணியிருக்கா, அப்புறம் வந்து அதோட யூசேஜ் என்ன, அந்த பிஓஎம் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனுக்காகவா, டிசைனுக்காகவா, காஸ்டிங்காகவா, எந்த டேட்லேருந்து அந்த பிஓஎம் எஃபெக்டிவ் வருது. பிஓஎம் கிரியேட் பண்ணலாம், இன்னைக்கு கூட கிரியேட் பண்ணலாம், பட் அடுத்த மாதம் வந்து தேவைன்னு கூட டிஃபைன் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து 8th June பிஓஎம் கிரியேட் பண்ணுறோம், பட் இது எஃபெக்டிவ் வந்து 15th August அப்படின்னாக்கா அந்த டேட்லேருந்து போடலாம். அடுத்தது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஓஎம்ஸ் இருக்கும், ரைட். ஒரே ப்ராடக்ட்டை 2-3 பிஓஎம் வச்சு கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஆல்டர்னேட் பிஓஎம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அடுத்தது இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் என்னன்னாக்கா, ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் எதனா காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம் அல்லது குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுறோன்னா அது வந்து ட்ரேசபிலிட்டி இருக்கணும், எப்போ சேஞ்ச் பண்ணோம், எதுக்காக சேஞ்ச் பண்ணோம், அதுதான் இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு பிஓஎம்ல என்ன சேஞ்ச் நடந்தால் எதுக்காக இந்த சேஞ்ச் நடக்குது, எந்த டேட்லேருந்து நடக்குது, அதோட காரணம் என்ன, அதெல்லாம் டிஃபைன் பண்ணி போன்றதான் இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்ன, இது ஒரு கண்ட்ரோல் யூஸ் ஆகும். கண்டபடி போய் எல்லாருமே பில் ஆஃப் மெட்டீரியல் மாற்றக்கூடாதுன்றதுக்காக த்ரூ டிசைன் டீம் வழியாக வரணுன்றதுக்காக தான் இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துருக்கு. பட் இது பார்க்கறது சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்கும், பட் இதனுடைய அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் ஆளால் கை வச்சு பண்ணானாக்கா எதுவும் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரோலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஓஎம் என்ன, எந்த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஓஎம் எதுக்குள்ள எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றதும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் எதனா இஷ்யூ வந்ததுனாக்கா நம்ம அட்ரஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த செஷனில் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெனு பார்த்து இங்கே காமிச்சிருக்கு, இந்த லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன், மாஸ்டர் டேட்டா, மெனு பார்த்து வழியாக போய் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக CS01 அப்படின்ற டிரான்சாக்ஷன் வழியாக போகலாம். இது உள்ளே போகும்போது முதல்ல வந்து மெட்டல் கோடும் பிளான்ட்டும் என்டர் பண்ணணும். எந்த மெட்டல் கோடு கிரியேட் பண்ண போகிறோம், எந்த பிளான்ட் வந்து என்டர் பண்ணணும். அடுத்ததாக யூசேஜ் அப்படின்ற ஃபீல்டு வந்து என்டர் பண்ணணும். யூசேஜ்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பில் ஆஃப் மெட்டல் கிரியேட் பண்ணும்போது அது வேறு வேறு பர்பஸுக்கு கிரியேட் பண்ணலாம். அதாவது ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறது இருக்குது, வெறும் காஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறது இருக்குது, இல்லை டிசைன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறது இருக்குது, அந்த மாதிரி வேறு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த யூசேஜுக்காக பண்ண போகிறோன்றதை இந்த பிஓஎம் யூசேஜ் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ 1 அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இது வந்து ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆக போகுது. 2ன்றதை செலக்ட் பண்ணால் இன்ஜினியரிங் டிசைனுக்கு யூஸ் ஆக போகுது. 6ன்றதை செலக்ட் பண்ணால் காஸ்டிங் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது யூசேஜ் அப்படின்றத கொடுக்கணும். பொதுவாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன்லேயும் பிளானிங் யூஸ் பண்ணுறதுக்கு 1ன்றதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆல்டர்னேட் பிஓஎம். இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பிஓஎம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெட்டல் வந்து பேக் பண்ணுறோம், அதை பேக் பண்ணும்போது மிஷினில் பேக் பண்ணும்போது
அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோல் இருக்கும் பேக்கிங்க்கு. அதுவே மேனுவலாக பண்ணோம்னாக்கா பவுச்சாக போகணும். அப்போ பிஓஎம்ல உள்ளே கொடுக்கும்போது மெஷினில் பண்ணுறதுக்கு ரோலில் கொடுக்கணும். அதே மேனுவலாக பண்ணும்போது பவுச் ஆகணும். அப்போ 2 பிஓஎம் வேணும். ஒரே ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம், ஆனால் 2 பிஓஎம் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லையும் ஒன்று வித்தியாசம் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிஓஎம் மேலே இருக்குனாக்கா அந்த ஆல்டர்னேட் பிஓஎம் ஆப்ஷனை யூஸ் பண்ணும். அது கொடுக்கும்போது 1 அப்படின்னு கொடுப்போம். அடுத்த ஆல்டர்னேட் 2ன்னு போட்டால் அந்த இன்னொரு பிஓஎம் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அது அதனால் ஆல்டர்னேட் பிஓஎம் பார்த்து நம்ம கிரியேட் பண்ணலாம். வேறு ப்ராடக்ட்டுக்கு வேறு பிஓஎம். அடுத்தது எந்த டேட்லேருந்து அந்த பிஓஎம் அப்ளிகபிள் அப்படின்னு டேட் கொடுக்கலாம். ஏன்னா பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராடக்ட் இன்னி தான் பிஓஎம் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு வந்து பிஓஎம் கிரியேட் பண்ணுறேன், அந்த பிஓஎம் வந்து அடுத்த மாதம் தான் வரப்போகுது அப்படின்னா அடுத்த மாதம் டேட் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஃபீல்டில் எதுவுமே போடாம விட்டோம்னாக்கா என்னைக்கு பிஓஎம் கிரியேட் பண்ணணும் அந்த டேட் வந்து சிஸ்டம் வேலிட் ஃப்ரம் டேட்டா எடுத்துக்கும். இல்லாட்டி நம்ம என்ன டேட் போகிறோமோ அந்த டேட்லேருந்து வேலிடிட்டி எடுத்துக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு எஸ்ஐபி கோலை போகிறாங்கன்னு வச்சுங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ நான் ஜூலை மாதம் இருக்கிறேன்னாக்கா ஜூலை மாதம் வந்துட்டு போகுது. பட் சில பிஓஎம்லாம் சிஸ்டமில் இருக்கிறது வந்து பழைய ப்ரொடக்ஷன் ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கும். அதுக்கெல்லாம் பிஓஎம் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், வேலிடிட்டி வந்து ஜனவரிலேருந்தே கொடுப்பாங்க. இல்லை இப்போ புதுசாக ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து யாரும் இந்த பிஓஎம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த மாதம் வரைக்கும் அப்படின்னாக்கா அடுத்த மாதம் டேட் போட்டுக்கலாம். ஸோ எப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி வேலிட் ஃப்ரம் டேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்து உள்ளே போனோடனே இந்த பேஜுக்கு உள்ளே போயிருக்கோம். உள்ளே போனோடனே இப்போ என்ன பிஓஎம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். அது என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். அது வந்து ஹெட்டர், இந்த ஐக்கான் காமிச்சிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னாக்கா இந்த பேஜுக்கு வந்துடும். இது வந்து ஹெட்டர் பேஜ். இந்த ஹெட்டர் பேஜில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட் பிஓஎம் நம்ம உள்ளே கொடுக்கும்போது எதுவுமே நான் என்டர் பண்ணல, சிஸ்டம் டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கிச்சு. ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம எதுவும் கொடுக்கல 1. சப்போஸ் நம்ம ரெண்டாவது பிஓஎம்னா 2ன்னு கொடுக்கணும், 3னா 3ன்னு கொடுக்கணும். எத்தனை வரைக்கும் போகலான்னாக்கா 99 ஆல்டர்னேட் பிஓஎம் கிரியேட் பண்ணலாம். ரைட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 99 பிஓஎம் கிரியேட் பண்ணலாம் ஆல்டர்னேட்டாக. அடுத்து எந்த டேட், ரைட், அந்த வேலிட் டேட் வந்து நம்ம கொடுக்கும்போது இங்கே கொடுக்கலாம். நீங்கள் சொல்லலாம் அந்த பேஜில் வந்து என்ன சார் 1 கொடுத்தீங்க, 18 இருக்குன்ட்டு. நான் அதை கிரியேட் பண்ணும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வேறு, இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேறு. பட் அங்கே என்ன கொடுக்கலாம் டேட் இங்கே வரும். ரைட்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும். அடுத்து சேஞ்ச் நம்பர்ன்றது வந்து இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகுது. அதாவது எனி சேஞ்ச் பண்ணும்போது அதை ட்ரேஸ் பண்ணணும்னாக்கா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். இந்த பிஓஎம் ஏன் சேஞ்ச் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் நம்பர் 1, அந்த சேஞ்ச் நம்பர் 1 உள்ள போய் பார்த்தோன்னாக்கா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டிசைன் மாறிச்சு, அதனால் பிஓஎம் மாற்றினேன், ரீசன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஏன் பண்ணணும் அப்படின்றத கேப்சர் பண்ணுறது தான் இந்த சேஞ்ச் நம்பரை போட்டு அதில் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது பேர் இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். அது வந்து அது டீட்டெயிலாக நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம இப்போதைக்கு சேஞ்ச் நம்பர் இல்லாமல் பிஓஎம் கிரியேட் பண்ணுறதை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஹெடர் குவான்டிட்டி என்ன, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். அதாவது ஒரு நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிஓஎம்மா, இல்லை அதே ப்ராடக்ட்டை 10 நம்பர் கிரியேட் பண்ணுறது பிஓஎம்மா அப்படின்றது இங்கே. ஏன்னா ஒரு சில பொருளை உற்பத்தி பண்ணும்போது ஒரு மாதம் ஒரு சாலிடாக பண்ணுறோன்னு வச்சுங்க, 1 கிலோ அப்படின்னு சொல்லி பிஓஎம் போட மாட்டோம். 500 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஒரு இந்த டேங்க் சைஸ் இருக்கலாம். அப்போ 500 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன பிஓஎம், அந்த மாதிரி போட்டு கிரியேட் பண்ணலாங்க. அதனால் நார்மலாக வந்து நம்ம அதாவது ஒரு ப்ராடக்ட்டு ஒரு குவான்டிட்டி பண்ணுறதுக்கான பிஓஎம் தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் தேவைப்படும் போது வித்தியாசமான நம்பர் என்ன போடணும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. ஏன்னா சப்போஸ் யூசர்லாம் கேட்பாங்க சில சமயத்தில், நான் வந்து 1க்குலாம் பண்ண முடியாது, அதை ஒரு நம்பருக்குலாம் பண்ண முடியாது, ப்ராப்ளி ஒரு 40 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணால் என் பேட்ச் சைஸு, அப்போ 40க்கு நான் பிஓஎம் கிரியேட் பண்ணால் எஸ் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பிஓஎம் ஸ்டேட்டஸ். இது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஒரு பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்ம தெரியணும். ஏன்னா ஒரு பிஓஎம் கிரியேட் பண்ணும்போது அந்த பிஓஎம் வந்துட்டு பிளானிங் அப்ளை ஆகுதா, ப்ரொடக்ஷனுக்கு அப்ளை ஆகுதா, காஸ்டிங் அப்ளை ஆகுதா, ஷெடியூலிங் அப்ளை ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்டஸ் வழியாக தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 0-1 இருக்குது. அந்த 0-1 ஸ்டேட்டஸ் போட்டது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. எம்ஆர்பிக்கு வருது, பிளான்ட் ஆர்டருக்கு வருது, காஸ்டிங்க்கு வருது, எல்லாத்துக்கும் டிக் அடிச்சிருக்கு. அதே 0-2 பார்த்தீங்கன்னா எதுவுமே டிக் அடிக்கல. சப்போஸ் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எம்ஆர்பியில் வந்திருக்காது, காஸ்டிங்கில் வந்திருக்காது. அப்போ வந்து ஐயோ என்ன பிஓஎம் இருக்குன்னா வரலேன்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் தப்பு இருக்கும். அப்போ ஸ்டேட்டஸ் போய் கரெக்டாக இருக்கான்னு அதில் பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து டெலிஷன் இண்டிகேட்டர். டெலிஷன் இண்டிகேட்டர் வந்துட்டு ஒரு பிஓஎம் வந்து நமக்கு வந்து இப்போ இந்த டேட்லேருந்து வேணாம், இந்த பிஓஎம் மாற்றணும், இந்த ஐட்டம் அப்படின்லாம் வந்து எட்டர் பிஓஎம் மாற்றணும் அப்படின்னாக்கா டெலிஷன் இண்டிகேட்டர் போடலாம். அது டெலிஷன் ஃப்ளாக்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி வச்சோம்னாக்கா நெக்ஸ்ட் டைம் இந்த டேட்டா ஆர்கியூ பண்ணுவாங்க. நார்மலாக பழைய டேட்டாலாம் எடுத்து பண்ணும்போது அப்போ டேட்டா பேஸ் வந்து போயிடணும் அப்படின்னாக்கா இந்த டெலிஷன் ஃப்ளாக் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த பிஓஎம் டேட்டா பேஸ் வந்து போயிடும். ரைட்டா? சில சமயத்தில் பிஓஎம் உள்ளே இருக்கும், டெலிஷன் இண்டிகேட்டர் ஆன் ஆகிருக்கும், அதனால என்ன பிஓஎம் உள்ளே யூஸ் ஆகிருக்காது, ஏன் வரலையான்னு மண்டை காஞ்சிட்டு இருப்பீங்க. அப்போ இதையும் வந்து செக் பண்ணணும். ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி டெலிஷன் இண்டிகேட்டரும் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இடம்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஐட்டம் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் பிஓஎம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்காக. அது போகும்போது பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்குங்க.
மெட்டீரியல், டாக்குமெண்ட், ஜென்ரல் 3 டேப் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் 0010 இருக்குது. அந்த 0010 போய் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க சிஸ்டம் வந்து அங்கே நம்ம ஐட்டம் நம்பர், காம்பனண்ட்டு அது எல்லாத்தையும் என்டர் பண்ணலாம். எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே என்டர் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த ஐட்டம் கேட்டகரி. ஐட்டம் கேட்டகரின்றது என்னன்னாக்கா ஒரு பிஓஎம்ல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது உற்பத்தி பண்ணுறதுக்காக உள்ளே போய் பொருளை மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டாக்குமெண்ட் தேவைப்படலாம், ஒரு சிலத்தில் ஒரு டூல்ஸ் தேவைப்படலாம், ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் ஸ்டாக் ஐட்டம் எதனா ஒன்று தேவைப்படலாம். இன்னும் வேரியஸ் ஐட்டங்கள் இல்லை டெக்ஸ்ட் எதனா இருக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அட்டாச் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வரும்போது அது என்னன்றதை நம்ம கொடுக்கணும். பொதுவாக ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டாக்லேருந்து ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறதுனால இங்கே எல்லுன்றதை நார்மலாக பார்ப்போம். எல்லுன்னு போட்டால் ஸ்டாக்லேருந்து கன்சியூம் ஆக போகுது. வேறு எதனா போட்டோம்னா ஸ்டாக்லேருந்து கன்சியூம் ஆகாது. பட் பிஓஎம் பிரிண்ட் ஆகும்போதோ இது இப்போ ப்ரொடக்ஷன் ஆர்டர் போயிட்டு அங்கேருந்து பிரிண்ட் ஆகும்போதோ கூட டீட்டெயில்ஸ் வரணும்னாக்கா இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யூசர்ஸ் என்ன கேட்கும்போது எனக்கு பிஓஎம்ல சேர்ந்து வரணும்னாக்கா எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு இந்த காம்பனன்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூசர் என்ன காரணம் அதை நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா எஸ்ஏபி வந்து வேஸ்ட் ஏரியா, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மெயினாக. சரிங்களா? அடுத்தது அந்த ஸ்கிராப் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்கத்துலேயே காம்பனன்ட் ஸ்கிராப்னு ஒன்று இருக்குது. 2 இருக்குங்க. ரைட்? ஆப்ரேஷன் ஸ்கிராப் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது, காம்பனன்ட் ஸ்கிராப் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. ஆப்ரேஷன் ஸ்கிராப் பர்சன்டேஜ் வந்து அசம்பிளி ஸ்கிராப். மெட்டல் மாஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எம்ஆர்பி 2வியில் ஆப்ரேஷன் ஸ்கிராப்னுட்டு. அதே மாதிரி காம்பனன்ட் ஸ்கிராப்னது எம்ஆர்பி 3வில் யூஸ் பண்ணியிருப்போம். மெட்டல் மாஸில் போடும்போது அந்த பர்சன்டேஜ் ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பட் அது வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து நான் வேற ஒரு பிஓஎம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வேஸ்டேஜ் வந்து வேறு பிஓஎம் போது கம்மியாக வரலாம், அதிகமாக வரலாம். அப்போ எனக்கு மெட்டல் மாஸில் வந்து பொதுவாக எனக்கு வேணும் பிளானிங்க்கு. பட் பர்டிகுலர் பிஓஎம்க்குன்னு சொல்லி போகும்போது வேறு விதமான ஸ்கிராப் பர்சன்டேஜ் இருக்குனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் ஸ்கிராப் அப்படின்றது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது எவ்வளோ வேஸ்ட் வரும் அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 10 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், 11 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணால் 1 ஸ்கிராப் ஆகுனாக்கா அந்த ஒரு 10% நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து ஆப்ரேஷன் ஸ்கிராப். இன்னொன்று காம்பனன்ட் ஸ்கிராப்னு இருக்குது. இது என்னன்னாக்கா உன்னை 10 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது காம்பனன்ட் யூஸ் பண்ணுறேன், அதில் 1-2 காம்பனன்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு மிஷினை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது நட்டு போல்ட்லாம் போட்டு டைப் பண்ணுறேன், அது டைப் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் படியே 2-3 நட்டு போல்ட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு மட்டும் நான் ஆப்ரேஷன் இந்த காம்பனன்ட் ஸ்கிராப்பை கொடுத்தனாக்க சிஸ்டம் பிளான் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் தேவைன்னா ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிக்கும், காம்பனண்ட் எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்கிராப் பர்சன்டேஜும் பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் குவான்டிட்டி. ஃபிக்ஸட் குவான்டிட்டினாக்கா என்னன்னாக்கா இந்த பிஓஎம் போடும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பீஸ்க்கு ஒரு இந்த காம்பனண்ட் வேணும்னு சொல்லி பண்ணுறோம். அப்போது 10 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாக்கா சிஸ்டம் 10 நம்பர் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி 10ன்னு போடும்போது 10ம் வரக்கூடாதாங்க. ஏன்னா ஒரு சில மெட்டல் பார்த்தீங்கன்னாக்கா நான் 100 ப்ரொடியூஸ் பண்ணாலும் 50 ப்ரொடியூஸ் பண்ணாலும் 1000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே அளவு மெட்டல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டூல் ஒன்று இருக்குது, ஒரு குவாலிட்டி மெஷர்மெண்ட் டூல். நான் ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது பண்ணும்போது நான் 100 ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன், 1000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட்? அதை போய் 100க்கு வந்து 100 மல்டிப்ளை பண்ணக்கூடாது சிஸ்டம். அப்போ அந்த ஒரு நம்பர்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னாக்கா இந்த ஃபிக்ஸட் குவான்டிட்டி போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பிஓஎம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுல. ஸோ பிஓஎம் வச்சு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கன்சல்டன்டாக தான் யூஸருக்கு நிறைய சொல்லி தரணும். யூஸராக இருந்தீங்கன்னாக்கா இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். அதில் ஃபிக்ஸட் குவான்டிட்டி. அடுத்தது நம்ம அங்கே பார்த்த மாதிரி பேசிக் டேட்டா வியூவில் தான் நம்ம பார்த்தோம் இப்போ டீட்டெயில்ஸு. அடுத்த டேப் ஸ்டேட்டஸ் லாங் டெக்ஸ்ட்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பில் போனோம்னாக்கா இன்னும் சில டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்டோர் லொக்கேஷன். இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டோர் லொக்கேஷன் வந்து எம்ஆர்பி 2வில் பார்த்துருப்போம். அதாவது மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த லொக்கேஷனுக்கு உள்ளே போகணும், காம்பனண்டாக கன்சியூம் ஆகும்போது எந்த லொக்கேஷனுக்கு கன்சியூம் ஆகணும், பேக் ப்ளஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். இப்போ பிஓஎம் ஐட்டமில் நம்ம பார்க்குறதுனால இது வந்து எங்கே கன்சியூம் ஆக போகிற லொக்கேஷன் அது. எகைன் மெட்டல் மாஸில் கொடுக்கும்போது அந்த லொக்கேஷன் வந்து காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சப்போஸ் நான் ஒரு பர்டிகுலர் பிஓஎம் ப்ராடக்ட் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன், அங்கே ஸ்டாக் நான் பக்கத்துலேயே வேறு ஸ்டோர் லொக்கேஷன் அங்கேருந்து தான் கன்சியூம் ஆனாக்கா அந்த லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். ரைட்? அதனால் இதையும் பார்த்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொடக்ஷன் சப்ளை ஏரியான்றது வந்து இது பெரும்பாலும் வந்துட்டு நம்ம கான்பான் ப்ராசஸ் அப்ளிகேஷன் போடும்போது அது வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ண எங்கேருந்து சப்ளை ஆகணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த கான்பான் ப்ராசஸ் வரும்போது இது யூஸ் ஆகும். நான் கோர்ஸில் பின்னாடி கவர் பண்ணுவோம்ல என்றது டவுட்டாக இருக்குது, அது வரும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது. அடுத்தது ரெலவன்சி டு காஸ்டிங். இது என்னன்னாக்கா ஒரு காம்பனண்ட் வந்து காஸ்டிங்கில் வரணுமா இல்லையா அப்படின்றது வந்து இந்த காஸ்டிங் பர்பஸ். ஏன்னா ஒரு பிஓஎம்ல ஒரு 10 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், நான் சொன்ன இல்லையா குவாலிட்டி டூல் ஒன்று ப்ராடக்ட் காஸ்ட் பண்ணும்போது அந்த டூலுடைய காஸ்ட் எனக்கு வரவேணாம். ஏற்கனவே நான் எக்ஸ்பென்ஸில் போட்டுட்டு இருப்பேன். அது பிஓஎம்ல ஒரு பர்பஸ் ஐடென்டிஃபிகேஷனாக போட்டிருக்கேன், அது எனக்கு காஸ்ட் வரலன்னா
காஸ்டிங் ரெலவன்ஸில் போய் எடுத்து விட்டோன்னு வச்சுங்க, காஸ்ட்டில் கம்பைன் ஆகாது. ஸோ எந்த காம்பனண்ட் காஸ்டிங் வேணும், எந்த காம்பனண்ட் காஸ்டிங் வேணுன்ற ஆப்ஷனை நம்ம இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன் டேப் இருக்குது. இந்த டேப்பில் வந்து நம்ம சேவ் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து யார் கிரியேட் பண்ணது, எந்த டேட்டில் பண்ணாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். அடுத்த டாக்குமெண்ட் அசைன்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டாக்குமெண்ட் ஒன்று அட்டாச் பண்ண அந்த பிஓஎம் இந்த ஐட்டம் போட்டோம்னாக்கா அப்போ போய் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண ஒரு ட்ராயிங் அட்டாச் பண்ணணும் அப்படின்னாக்கா இது அட்டாச் பண்ணாரு ரைட்டா. ஸோ அந்த பிஓஎம் பிரிண்ட் ஆகும்போது ப்ரொடக்ஷன் ஆர்டர் கூட பிரிண்ட் ஆகும்போது இதில் கூட டாக்குமெண்ட்லாம் சேர்ந்து பிரிண்ட் ஆகுனாக்கா பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வரலாம். இல்லை பார்க்கும்போது இந்த பிஓஎம் சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும், அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னாக்கா இதை அட்டாச் பண்ணி வச்சிருந்தா ஈஸியாக இதிலே பார்த்துலாம், அங்கங்கே போய் நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறைய யூஸ் பண்ணலாம். கன்சல்டன்ஸுக்கும் யூசருக்கு நிறைய ஐடியா கொடுக்கலாம், யூசராக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நிறைய எஸ்ஐபி யூஸ் பண்ணலாம் ப்ராப்பராக. இப்போ நம்ம பிஸ்னஸ் கேஸுக்கான ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுக்கான பிஓஎம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ பிஓஎம் கிரியேட் பண்ணாலும் இந்த டெடிகேட்டட் சர்வரில் டிஆர்என்ஜி மெட்டோட பிஓஎம் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஓன் சர்வர் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ பிஓஎம் கிரியேட் பண்ணணும்னாக்கா என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னாக்கா முதல்ல போய் மெனு பாத்தில் பார்ப்போம் பிஓஎம் கிரியேட். ஏன்னா எந்த டிரான்சாக்ஷன் மெனு பார்த்து வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேரியஸ் அதர் டிரான்சாக்ஷன் ஆல்சோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் மாச ரேட்டா பில் ஆஃப் மெட்டல், அதில் மெட்டல் பிஓஎம் போயிட்டோம், CS01 இங்கே வந்துச்சு பாருங்க, மெட்டல் பிஓஎம் CS01. இதில் இப்போ எந்த மெட்டலுக்கு நம்ம இப்போ பிஓஎம் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த மெட்டல் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணுறோம், HGNC TRNG IP 1002. ஏன்னா மற்ற இதெல்லாம் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். IP 101 நமக்கு டெஸ்ட் கேஸ் கொடுத்துலாம் பண்ணி வச்சிருக்கேன். 2 வந்து இப்போ கிரியேட் பண்ணுறேன். பிளான்ட்டை கொடுத்தாச்சு. யூசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இதில் யூசேஜ் பார்த்தீங்கன்னா F4 போட்டோம்னாக்கா அந்த 1 2 3 4 இதெல்லாம் வருது. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். சரி, யூசேஜ்னா என்ன நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த மாதிரி F1ல போய் அப்பப்போ பார்த்துக்கணும். ஹெல்ப் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எஸ்ஐபியில். இந்த ஹெல்ப்பை போய் அடிக்கடி நீங்கள் படிக்கணும். படிச்சினாக்கா உங்கள் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம் சீக்கிரமாக. அதனால் ஹெல்ப் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, அந்த ஒன்று நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணது தான். அடுத்து வந்து இந்த ஆல்டர்னேட் பிஓஎம் இருக்குது. ஆல்டர்னேட் பிஓஎம்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மோர் தென் ஒரு பிஓஎம் இருந்தனாக்கா ஆல்டர்னேட் பிஓஎம் யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும்போது 99 ஆல்டர்னேட் பிஓஎம் மெட்டலுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஒரே மெட்டில் வந்து வேற ஒரு மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுடர் பேக் பண்ணுறனாக்கா அது பவுச்லேயும் பேக் பண்ணலாம், ரோல்லையும் பேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ரோலுக்கு ஒரு பிஓஎம், பவுச்சுக்கு வச்சு ஒரு பிஓஎம், அந்த மாதிரி வந்து 2 வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்குது. இங்கே வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்டர்னேட் அசைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிஸ்டம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புதுசாக ஒரு பிஓஎம் கிரியேட் பண்ணும். அதே நம்பரில் ஆல்டர்னேட் சொன்னால் சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி சொல்லும். ப்ளஸ் வந்து வேலிட் ஃப்ரம் டேட், அதுவும் முக்கியம். எந்த டேட்லேருந்து வேலிட் இது, ரைட், அதுவும் போகணும். சிஸ்டம் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னைக்கு பண்ணுறோமோ அந்த டேட்டுன்னு மாற்றிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து சேஞ்ச் நம்பர். இது சேஞ்ச் நம்பர்னாக்கா இந்த இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணும்போது எதை ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுறோன்ற ஒரு டேட்டா என்டர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஞ்ச் நம்பர். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு நான் உள்ள போகிறோம். இப்போது நம்ம சேஞ்ச் நம்பர்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம். ரைட், ஆல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியாச்சு, என்ன மெட்டீரியல், எந்த பிளான்ட், என்ன யூசேஜ், டேட்லாம் போட்டாச்சு. இப்போ நான் என்டர் பண்ணி உள்ளே போயிருக்கேன். இது உள்ளே போன அப்புறம் ஃபஸ்ட்டு போய் ஹெட்டருக்கு போகிறேன். அந்த தொப்பி மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஹெட்டர் உள்ளே போகிறேன். ஹெட்டர்ன்றது வந்து இந்த பிஓஎம் உடைய டாப் டீடைல்ஸ், ஹெட்டர் டீடைல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிஓஎம் வந்து இன்டர்னல் நம்பர் ரேஞ்ச், அந்த இன்டர்னல் நம்பர் ரேஞ்ச் வருது. ஆல்டர்னேட் பிஓஎம் இது 1, யூசேஜ் 1 வந்துருச்சு. பிஓஎம் குரூப் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல, வந்தாச்சு. இப்போ வந்து இது வந்து எந்த நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவை, அதாவது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பிஓஎம், இது ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பிஓஎம். இந்த டீட்டெயிலை செக் பண்ணுறோம். அடுத்து ஸ்டேட்டஸ், இந்த பிஓஎம் ஸ்டேட்டஸ் என்ன இது போய் பார்க்குறோம். பிஓஎம் வந்து வேலிட் பிஓஎம்மா, நாட் வேலிட் பிஓஎம், அதாவது ஆக்டிவ் பிஓஎம்மா, நாட் ஆக்டிவ் பிஓஎம்மா, அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில சமயம் எம்ஆர்பி ரன் பண்ணும்போது சிஸ்டம் வந்து எம்ஆர்பி ரிசல்ட் கொடுக்கல, பிஓஎம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலன்னு சொல்லி வரும். அப்போ வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால கூட வரலாம். அதில் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது பிஓஎம் ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ் பின்னாடி எப்படின்னா வரலாம். ஏன்னா போய் இடக்கு கூட தான் மாற்றி வச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் 3 ஸ்டேட்டஸ் இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கு. அதாவது 1ன்ற ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லா விதத்துலையும் ஆக்டிவ் இருக்கும், 2ன்ற ஸ்டேட்டஸ் போட்டால் எதுவுமே ஆக்டிவ் கிடையாது. இந்த இதில் படி பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டம் போட்டால் பிளானிங் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, ரைட். அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் என்ன தேவை எத்தனை ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ அந்த கோபேக் அழுத்திட்டு அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம வந்து ஐட்டம் மேலே அந்த ஐட்டம் கிளிக் பண்ணுறோம். ஐட்டம் கிளிக் பண்ணாக்கா இங்கே இந்த பேஜுக்கு வருது. இப்போ இங்கே போயிட்டு இந்த பிஓஎம்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு காலம் ஐட்டம் கேட்டகரி. ஐட்டம் கேட்டகரினா என்ன அப்படின்னா நம்ம போடுற மெட்டீரியல் வந்து என்ன ஐட்டம், ஸ்டாக் ஐட்டமா, டாக்குமெண்ட் ஐட்டமா, அல்லது கிளாஸ் ஐட்டமா. கிளாஸ் ஐட்டம் கிளாஸிஃபிகேஷனில் வரும், வேரியன்ட் கான்ஃபிகரேஷனில், அது கிளாஸ் ஐட்டமா. அந்த மாதிரி வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இன்வென்ட்ரியில் இருக்கிற ஐட்டம் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்டாக் ஐட்டம். அதனால் என்ன பண்ணுறோம், அதுக்கான ஆப்ஷன் என்ன, F4 போட்டு பார்க்குறோம். எல் அப்படின்றது ஸ்டாக் ஐட்டம்.
செலக்ட் பண்ணிட்டு என்ன காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து SGMC ஹைஃபன் TRNG ஹைஃபன் ஐபி சிபி 1001. நான் கிட்டத்தட்ட அந்த என்ன முன்னாடி இருந்துச்சோ அதே வச்சு பண்ணுறேன். குவான்டிட்டி என்டர் பண்ணுறேன். இது என்டர் பண்ணி அது மாதிரி செகண்ட் லைன் ஐட்டம் போகிறேன். இந்த மாதிரி போயிட்டு என்னென்ன பிஎம்லாம் வேணும். நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஏற்கனவே IP 101 இருக்குன்னு கிரியேட் பண்ணது எனக்கு தெரியும், அதனால போகிறேன். ப்ளஸ் வேலிட் டேட் பாருங்க, ஃப்ரம் டேட் நம்ம முன்னாடி கொடுத்த ஃப்ரம் டேட்டிங் வந்துருக்கு. டூ டேட்டு இன்ஃபினிட்டாக எடுத்துக்கிச்சு. சேஞ்ச் நம்பர் கொடுக்காதனால அந்த காலம் காலியாக வந்தது. செகண்ட் ஐட்டம் வந்துட்டேன், எல் ஸ்டாக் ஐட்டம் காம்பனண்ட் என்ன இருக்கோ அது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி கொடுத்துட்டேன் அடுத்தது, ரைட். அதே மாதிரி தேர்ட் லைன் ஐட்டம் அது என்ன, ஸ்டாக் ஐட்டம் கேட்டகரி என்ன, அதனுடைய மெட்டல் கேட்டகரி என்ன, காம்பனண்ட் நம்பர் என்ன, அதனுடைய குவான்டிட்டி என்ன, அது என்டர் பண்ண போகிறோம், ரைட். சிபி 1003 அதுக்கு பீஸ் வந்துட்டு ஒரு பீஸ். ஓகே. அடுத்து வந்து இங்கே வந்து அந்த ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளின்னு வந்திருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிபி 103 இன்னொரு பிஓஎம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சிபி 103ன்றது வந்து நம்ம வந்து இப்போ சப்காரண்டிங் ஐட்டமாக எடுத்துருக்கோம், அதனால அது வந்து இன்னொரு பிஓஎம் இருக்கு, ரைட். அதுக்கு வந்து இன்னொரு ஃபர்தர் பிஓஎம் இருக்குன்னு வருது. நான் ஃபர்தர் வந்து நம்ம டிஸ்பிளே பிஓஎம் வரும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு பிஓஎம் இருக்குன்றது காமிக்கிறாங்க, டிக் மார்க். அங்கே டிக் மார்க் வந்து இன்னொரு பிஓஎம் இருக்குன்னு அடுத்த லெவல் பிஓஎம் அர்த்தம். இது சப்காரண்டிங் ஐட்டம்ன்றதுனால நான் அதுக்கு ரா மெட்டீரியல் இன்புட் ஆகுது ஒரு பிஎம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு காமிக்குது. ஓகே. ஃபோர்த் ஐட்டம் வந்தாச்சு, SGMC TRNG ஹைஃபன் CP 1004 போயிட்டு அது குவான்டிட்டி கொடுக்குறோம். அடுத்ததாக அஞ்சாவது ஐட்டம் SGMC TRNG CP 1005 இதுலையும் போட்டுட்டு என்டர் பண்ணுறோம்னாக்க எல்லா ஐட்டமும் என்டர் பண்ணி முடிக்கிறோன்னு அர்த்தம் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐட்டங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணியாச்சு, ரைட். இந்த ஐட்டங்களை என்டர் பண்ண அப்புறம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஓகே இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் என்ன நம்ம பார்க்கணும்னாக்கா அந்த ஐட்டம் நம்பர் இருக்குல்ல 010 20 அது டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணி உள்ள போனால் 4 டேப் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு டேப்லையும் சில டீட்டெயில் நம்ம ஒரு டேப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐட்டம் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து ஸ்டாக் ஐட்டம் கேட்டகரி என்ன, அதுக்கு என்ன குவான்டிட்டி அது, ரைட். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸட் குவான்டிட்டினா என்னன்னாக்கா ஒரு மெட்டல் வந்துட்டு பிஓஎம்ல நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்துருப்பீங்க. ஆனால் நார்மலாக பிளான் பண்ணும்போது 100 பிளான் பண்ணாலும் சரி 500 பிளான் பண்ணாலும் இந்த குவான்டிட்டி மாறாது. அது சில இதெல்லாம் அந்த மாதிரி சில டூல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீ ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு டூல் அது 100 200 சரி ஒரு செட்டப் மாற்ற வரைக்கும் அது ஃபிக்ஸட் குவான்டிட்டி. அதே மாதிரி காம்பனன்ட் ஸ்கிராப் இது MRP 3ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் காம்பனன்ட் ஸ்கிராப். ஸோ அந்த ஸ்கிராப் வந்து மெட்டல் மாஸ்ல போடும்போது அங்கிருந்து அப்படியே அப்ளை ஆகும். பட் பிஓஎம்ல வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா மெட்டல் மாஸ்ல போடுறது எல்லா பிஓஎம்க்கும் அப்ளை ஆகும். பட் பிஓஎம்ல போடுறது வந்து ஸ்பெசிஃபிக் பிஓஎம் அப்ளை ஆகும். மெட்டல் மாஸ்ல 2% கொடுத்துறீங்க, பட் பர்டிகுலர் பிஓஎம்க்கு வந்து 5% வருது அப்படின்னா அந்த 5% கொடுத்துக்கலாம் காம்பனன்ட் ஸ்கிராப். அதே மாதிரி ஆப்ரேஷன் ஸ்கிராப் அப்படின்னாக்கா நம்ம அசம்பிளி ஸ்கிராப்னு MRP 1ல போட்டோம். சப்போஸ் இது ப்ரொடக்ஷன் ஐட்டமாக இருந்தாக்கா அசம்பிளி ஸ்கிராப் என்னன்றது இங்கே போகிறோம். இதை போட்டோம்னாக்கா தென் இதை வச்சு நம்ம அசம்பிளி ஸ்கிராப் என்டர் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இது வந்து இங்கே வருது பாருங்க, திஸ் இஸ் என்டையர்லி யூஸ் டு தி அசம்பிளி ஸ்கிராப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த F1 படிக்கிறது இதுக்காக தான், என்ன டீட்டெயில் எல்லாமே தரோவாக இதில் வந்திருக்கு அதில், ரைட். இதெல்லாம் போட்டோம். அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் லாங் டெக்ஸ்ட் இதை போட்டோம்னாக்கா அது கோ ப்ராடக்டா ரெக்கர்சிவ் அலோடா இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் என்னன்றது. அதெல்லாம் அடுத்தது ஸ்டேட்டஸ் அண்ட் லாங் டெஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா நம்ம வேணும்னாக்கா லாங் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட், நம்ம ஏற்கனவே அந்த இது கொடுத்தோம் இல்லையா யூசேஜ், அதை பொறுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓகேன்னு சொல்லி வந்திருக்கு. பட் என்னன்னு சொல்லி படிக்கிறோம், இது வந்து ரெலவெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில் வந்து இங்கே வந்திருக்கு, ரைட். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த டீட்டெயில் பார்க்குறோம். இது வந்து காஸ்டிங்க்கு ரெலவெண்ட்டா இல்லையா. அதாவது ஒரு பிஓஎம்ல 10 காம்பனண்ட் இருக்கும், 4 காம்பனண்ட் வந்து 9 காம்பனண்ட் காஸ்டிங் எடுத்துலாம், ஒரு காம்பனண்ட் காஸ்டிங் தேவையில்லை, வேற பர்பஸ்க்காக ஏதோ டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் அது காஸ்டிங் வர வேண்டாம் அப்படின்னாக்கா அதை வந்து இரலவெண்ட் காஸ்டிங் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அது ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு, ரைட். அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் ஒன்லி ஃபார் பிளானிங் பர்பஸ் எல்லாம் வரலாம், பட் காஸ்டிங்காக வர வேண்டாம் அப்படின்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷனாக்கா எப்போ கிரியேட் ஆச்சு, யார் கிரியேட் பண்ணதா டீட்டெயில்ஸ்லாம் கேப்சர் ஆகும். டாக்குமெண்ட்ன்றது ஏதாவது டாக்குமெண்ட் வந்து பிஓஎம் கூட அசைன் பண்ணியிருக்கோமா ரெஃபரன்ஸுக்காக அப்படின்றது இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு தென் வந்து வி கோ பேக் டு த எடர் பேஜ், அங்கே போய்க்கலாம். இல்லாட்டி அடுத்த ஐட்டம்னாக்கா மேலே அந்த 2 அரோ மார்க் பாருங்க லெஃப்ட் ரைட், அதை போட்டால் அடுத்த ஐட்டத்துக்கு போகும். இப்போ எடர் போயிட்டோம், ரைட். இப்போ அடுத்தது ஐட்டம் பார்த்தோம், எல்லாத்தையும் என்டர் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ பிஓஎம் வந்து நம்ம IP 102க்கு கிரியேட் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பிஓஎம் கிரியேஷன் மெத்தட். இந்த பிஓஎம் கிரியேஷன் அப்போ F1 அப்படின்றத ரொம்ப யூஸ் பண்ணுங்க. F4 போட்டு ஒரு டேட்டாவும் பாருங்க, செக் பண்ணிட்டு F1 வச்சு திரும்ப படிங்க. அதில் அது இட் செல்ஃப் நிறைய இன்புட் உங்களுக்கு கொடுக்கும். நான் கொடுக்குறது வந்து ஒரு பார்ட்டு தான், பட் நீங்கள் கற்றுக்கிறது நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ பிஓஎம் கிரியேட் பண்ணட்டும். அந்த பிஓஎம் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது இருந்தா இல்லையா, அங்கேயே போயிட்டு மேலே மெட்டல் பிஓஎம் கிளிக் பண்ணால் டிஸ்பிளே அப்படின்னு தான் வரும். அங்கேயே மேலே சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது ஆப்ஷன் எடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காமிக்கும் சிஸ்டம். நான் டிஸ்பிளே போட்டு என்டர் பண்ணிட்டு உள்ள போனாலும் பார்க்கலாம், இல்லை மெனு பாத்தில் போய் திரும்ப போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. மெனு பாத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான், மெட்டல் பிஎம் கீழே CS01 கிரியேட்டு, CS02 சேஞ்சு, CS03 டிஸ்பிளே. உள்ள வந்து என்ன மெட்டல் நம்ம இப்போ செலக்ட் பண்ணாத பார்த்தோம், என்டர் பண்ணுறோம், உள்ளே போகிறோம். இப்போ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம கிரியேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் அந்த அசம்பிளின்னு வந்தது இல்லை டிக் பண்ணி, அது என்னன்னு பார்ப்போம். இதை வந்து அந்த டிக் மார்க் இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறோம். அந்த டிக் இருக்கிறது டபுள் கிளிக் பண்ணால் அதனுடைய ஃபர்தர் பிஓஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இங்கே வந்து அந்த மெட்டில் CP103 எந்த பிளான்ட்டில் எந்த டேட்டில் என்ன ரிக்வயர்டு குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி 1 இருந்தாக்கா என்ன பிஓஎம் அதுக்கு அப்படின்னா அது வந்து ரா மெட்டீரியல் 101 RM101 ஒரு நம்பர் தேவை அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்க. ரைட். இப்போ சப்போஸ் இது மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பீஸுக்கு இல்லை, சப்போஸ் இந்த காம்பனண்ட் 03க்கு வந்து 5 ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்தர் பிஓஎம் என்ன வேணா அதையும் பார்க்கலாம், போய் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயே பார்க்கலாம். ஸோ 5 எனக்கு தேவைன்னு சொல்லி வருது. இது நம்ம சிம்பிள் பிஓஎம் பார்க்கறது ஒன்றும் இல்லாமல் தெரியுது. பட் காம்ப்ளிகேட்டட் பிஓஎம்லாம் இருக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி என்டர் பண்ணுறது. ரைட். இதான் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்பிளே பண்ணுறது. நம்ம எடர் டீட்டெயில்ஸ் போய் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிஓஎம் நம்பர் அசைன் ஆயிருப்பார். நம்ம இன்டர்னல் சொல்லியிருந்ததுல முன்னாடியே அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து இன்டர்னல் நம்பர் அசைன் பண்ணியிருக்கு. அதனுடைய பிஓஎம் நம்பர் யூனிக் நம்பர், அது ஒவ்வொரு மெட்டலுக்கும் பிஓஎம் யூனிக் நம்பர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே போல் ஆல்டர்னேட் பிஓஎம் யூசேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ண இருந்திருக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குவான்டிட்டி என்ன வேலிட் ஃப்ரம் டேட்டு, ஸ்டேட்டஸ், அப்புறம் அடிஷ்னல் டேட்டா, ரைட், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா வந்து என்னை கிரியேட் பண்ணோம், யூசர் ஐடி எல்லாம் இருக்கு பாருங்க. ரைட். இப்போ வந்து நான் வந்து பிஓஎம் வந்து அந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் உள்ள போகிற 4 டேப் இருக்கு பாருங்க. அந்த 4 டேபில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, பேசிக் டேட்டா, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ்ஸு, லாங் டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ், அந்த ப்ரொடக்ஷன் ரெலவன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரைட் சைடில் போனோம்னாக்கா ஃபர்தராக டேக் பண்ணதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், கீழே போயிட்டு கீழே ஒரு பார் இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரால் பார், இதை போய் கொஞ்சம் ரைட்டில் இழுத்து விட்டோம்னு வச்சுங்க வரும். பட் அதுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கனால என்னென்ன எப்போ கிரியேட் பண்ண என்ன சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்திருக்குது. ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போ இந்த பேசிக் டேட்டா பார்க்கும்போது கீழே ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வழி இல்லைங்க. அப்போ என்ன சொன்னீங்க, கீழே ஒரு ஸ்க்ரால் பார் இருக்கு பாருங்க, இதை போய் ரைட்டில் இழுத்தோம்னாக்கா இப்போ ரைட் சைடில் பாருங்க இன்னொரு உள்ளுக்குள்ள ஒன்று வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணாக்க கீழே ஃபர்தராக போகுது. சில சமயத்தில் ஐயோ இழுக்க முடியும்னு சொல்லி பார்ப்பீங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் டிப்ஸ் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி எஸ்ஏபி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஃபர்தராக போல அந்த காஸ்டிங் ரெலவன்ஸ்லாம் பார்க்க முடியல. இப்போ எகெயின் ரைட்டில் போயிட்டு அந்த ரைட்டில் இழுத்து விட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ரெலவன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது. ஸோ சில சமயத்தில் எஸ்ஐபி ஸ்க்ரீன் என்ன கீழே போலையே மேலே வரலையே என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவேன். பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கற்றுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா பார்க்கலாம். இப்போ வந்து பிஓஎம்ல நம்ம டிஸ்பிளே பார்த்தோம். இப்போ சேஞ்ச், நான் ஒரு மெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா எகெயின் டேட் ரொம்ப முக்கியம். எந்த டேட்லேருந்து அந்த சேஞ்ச் வருது, நீங்கள் எதுவும் போடலாம் இன்னைக்கு டேட்லேருந்து எடுத்துரும், அது சில சமயம் வந்து இஷ்யூ ஆகிடும். அது அதனால் வந்து என்ன டேட் வேணும் டேட்டை போடுறோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ பர்டிகுலர் காம்பனண்ட்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த காம்பனண்ட் மாற்றலாம், இல்லை ஒரு குவான்டிட்டி மாற்றணும் அப்படின்னா குவான்டிட்டி மாற்றலாம், வாட் எவர் இட் இஸ். இல்லை அந்த ஐட்டமே நான் ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஐட்டம் போடணும் அதையும் போடலாம். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பண்ணுறதுக்கு. ரைட். அதை போய் என்டர் பண்ணாக்கா அந்த குவான்டிட்டி வந்து அது மாதிரி எடர் குவான்டிட்டி மாற்றணுமா எடர் குவான்டிட்டி மாற்றலாம். இது மாதிரி என்னென்ன தேவை இருக்கோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு மேலே போய் டீட்டெயிலாம் இன்னொரு தடவை தரவாக செக் பண்ணிட்டு மேலே அந்த சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, அது போய் பண்ணோம்னாக்கா பிஓஎம் சேஞ்ச். நான் வந்து கடைசி காம்பனண்ட் குவான்டிட்டி 1லேருந்து 2 மாற்றி சேவ் பண்ணியிருக்கேன். எஃபெக்டர் டேட் ஏற்கனவே போட்டது இருக்குது, அதை போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். கிளியராக வந்து பிஓஎம் சேஞ்ச் ஆகிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. வேணும்னாக்கா திரும்பவுமே டிஸ்பிளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அது வந்து சேவ் ஆன கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்றது. இதான் வந்து சேஞ்ச் பிஓஎம், டிஸ்பிளே பிஓஎம். இப்போது நம்ம ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ பிஓஎம் ரிப்போர்ட்டை பார்க்குறோம்னாக்கா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா லெவல்ஸ். அது பிஓஎம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிஓஎம்ல லெவல் கோடு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் இங்கே பார்க்குறதுல ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து லெவல் 0. அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப் அசம்பிளி 1, சப் அசம்பிளி 2, சப் அசம்பிளி காம்பனண்ட் 1, காம்பனண்ட் இதெல்லாம் லெவல் 1 மெட்டீரியல்ஸ் ஃபார் அந்த லெவல் 0 மெட்டீரியல். இல்லை சப் அசம்பிளி 1 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் 3 காம்பனண்ட் 4 வேணும், அது வந்து லெவல் 2 காம்பனண்ட். இப்போ அந்த காம்பனண்ட் 3 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும், அது வந்து லெவல் 3. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஓஎம்ல எந்தெந்த லெவல் எது இருக்குன்னு சொல்லி தெரியணும். அந்த லெவல் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல் என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அந்த லெவல் எது கீழே இருக்குது, அடுத்தடுத்த லெவல் எப்படி வருது, எங்கே அஃபெக்ட் ஆகுதுலாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனி பிஓஎம் இந்த லெவல்ஸ் வந்து we have to understand லெவல் பை லெவல் இருக்கிறது கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்ஏபியில் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது 3 விதமாக பார்க்கலாம். லெவல் பை லெவல் பிஓஎம்னு ஒன்று இருக்குது, மல்டி லெவல் பிஓஎம்னு ஒன்று இருக்குது, சம்மரைஸ் பிஓஎம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று என்ன அதை பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல லெவல் பை லெவல் அப்படின்னா என்ன? லெவல் பை லெவல் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்குது, அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும், சப் அசம்பிளி 1, சப் அசம்பிளி 2, காம்பனண்ட் 1, காம்பனண்ட் 2 வேணும், இது வந்து லெவல். இப்போ அடுத்ததாக சப் அசம்பிளி 1 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், சப் அசம்பிளி 2 என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணும், அடுத்தது பார்க்குறோம். இது வந்து அடுத்த லெவல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்த்தோம் ஒரு லெவல். அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் மெட்டீரியல் சப் அசம்பிளி 1 பண்ணுறதுக்கு சப் அசம்பிளி அடுத்தது பார்க்குறோம், அடுத்த லெவல் பார்க்குறோம்.
இப்போ அந்த காம்பனன்ட் 3 அண்ட் காம்பனன்ட் 6 ப்ரொடியூஸ் பண்ண அடுத்தது சில தேவைப்படுது, அது வந்து அடுத்த லெவல். ஸோ இது அடுத்தடுத்த லெவலில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 0லேருந்து லெவல் 1க்கானதெல்லாம் பார்த்தோம். லெவல் 1ல் இருக்கிறதுலேருந்து லெவல் 2க்கு பார்த்தோம். லெவல் 2லேருந்து லெவல் இது மாதிரி அடுத்த லெவல் போயிட்டே இருக்குது தான் லெவல் பை லெவல் பிஓஎம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிஓஎம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த லெவல் மட்டும் பார்க்கணும், அந்த லெவல் மாதிரி போய் பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அனலைசிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் சுச்சுவேஷன் பொறுத்து மாறும். இப்போ வந்து இதை பார்க்கணும், வேறு மாதிரி இந்த லெவல்ஸ் அடுத்தடுத்த லெவல் பார்க்கணுன்னாக்கா அப்போ இதை பார்க்கலாம். இது எப்படி எஸ்ஏபியில் பண்ணுறதுனாக்கா டிரான்சாக்ஷன் CS11 இந்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி லெவல் பை லெவல் பிஓஎம் பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் உள்ளே போயிட்டு என்ன மெட்டீரியல் கோடு என்ன பிளான்ட்டுன்னு போட்டுட்டு பிஓஎம் அப்ளிகேஷன் வந்து நார்மலாக நம்ம ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் பார்க்கறதுனால PP01 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு எதனா வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இல்லை பிளான்ட் மெயின்டெனன்ஸ்லாம் வரும்போது அந்தந்த அப்ளிகேஷனுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட்னால PP01 அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இதை பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா இங்கே வந்து ரிசல்ட் இங்கே வருது. இந்த ரிசல்ட்டிங் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா முதல்ல அந்த லெவல் 0 இருக்கு இல்லையா, ட்ரைனிங் GM10ன்றது லெவல் அந்த மெட்டீரியல் இங்கே இருக்குது. இது வந்து லெவல் 0 மெட்டீரியல். இந்த லெவல் 0 மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவல் 1 மெட்டீரியல் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட் இங்கே வந்திருக்கு. இந்த லெவல் 1 மெட்டீரியலில் இந்த கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன வேணுன்றது அடுத்து இங்கே வந்திருக்கு லெவல் 1. அதில் இந்த இன்புட்னு இருக்கு இல்லையா, எலிக்கல் இன்புட் எலிக்கல் அவுட்புட், இது வந்து ஃபர்தர் பிஓஎம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்திருக்கு அடுத்த லெவல். இப்போ இந்த மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது இங்கே காமிக்குது. ஸோ ஒரு லெவல் பை லெவலாக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட் அந்த ஜிஎம்ன்றதை பார்க்குது, அப்புறம் கியர் பாக்ஸ் பார்க்குது, அப்புறம் இன்லைன் எலிக்கல் பார்க்குது, அப்புறம் அவுட்புட் பார்க்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்க்குறோம் லெவல் பை லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் காமிக்குது பாருங்கள், ரெட் கலர் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு லெவல் 0 இருந்தெல்லாம் முதல்ல காமிச்சிச்சு 4 ஐட்டம். அப்புறம் லெவல் 1 இருக்குதுலாம் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் லெவல் 2ல் இருக்கிறத அடுத்தடுத்து காமிக்கும். லெவல் அந்த மாதிரி கீழே அடுத்தடுத்து போக வந்துட்டே இருக்கும். இதுதான் லெவல் பை லெவல் பிஓஎம். ரைட். இப்போ அந்த லெவல் பை லெவல் பிஓஎம் எப்படி பார்க்கறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கான டிரான்சாக்ஷன் என்ன, எகைன் மெனு பார்த்து போய் பார்ப்போம். இந்த மெனு பார்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். இதில் பார்க்கும்போதே பாருங்கள் எத்தனை ரிப்போர்ட் கிடைக்கும் பாருங்கள். இப்போ போகிறேன் உள்ள ப்ரொடக்ஷன் போகிறேன், போயிட்டு அந்த மாஸ்டர் டேட்டா பார்க்குறேன், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இதில் பாருங்கள் பிஓஎம், எக்ஸ்ட்ராஸு, ரிப்போர்ட்டிங், என்விரான்மெண்ட், எத்தனை டேப் இருந்துச்சு பாருங்கள். அது மேலே வந்து மெட்டல் பிஓஎம்னா CS0 CS2 இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து ரிப்போர்ட்டிங்கில் இருக்கணும். ரிப்போர்ட்டிங்கில் பிஓஎம் எக்ஸ்ப்ளோஷன், அதில் மல்டி லெவல். இங்கே பாருங்கள் வரிசையாக இருக்குது. பிஓஎம் லெவல் பை லெவல், மல்டி லெவல் பிஓஎம், சம்மர். நம்ம பேசுகிற 3மே இங்கே வரும். அது இப்போ இது ஃபஸ்ட்டு தான் பேசியிருக்கோம், லெவல் பை லெவல் பிஓஎம் CS11. இங்கே போய் அந்த மெட்டல் கூட கொடுக்குறாங்க TR5 GM. நான் வந்து GM101 வரைக்கும் பிஓஎம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் வந்து போடுறதில்ல. நம்ம பிஸ்னஸ் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கியர் மோட்டருக்கு கியர் பாக்ஸ் மோட்டர் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இப்போ பிஓஎம் அப்ளிகேஷன் இங்கே PP01 போடுறோம். ரைட். அதை வந்து என்ன அப்படின்றத F1 போட்டு படிச்சுக்கலாம் ஒரு தடவை. வாட் இஸ் பிஓஎம் அப்ளிகேஷன், அதனுடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கலாம் அதில். ரைட்டுங்களா. அதை வந்து இந்த மாதிரி அதான் எகெயின் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் படிங்க. அதில் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேஷன் பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் போட்டுறோம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ரிப்போர்ட்டை. இது வந்து எகெயின் இந்த லெவல் பை லெவல் வந்து நான் ஒரு நம்பருக்கு பார்க்கறேன்னா இல்லை 10 நம்பருக்கு பார்க்கறேன், அதையும் போட்டு பார்க்கலாம். சில சமயத்தில் மொத்தமாக பர்ச்சேஸுக்கு எதனா வேணும்னாக்கா இந்த 10 20 போட்டு பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணால் ரிப்போர்ட்டை எழுதி பாருங்கள். மேலே வந்து இந்த லெவல் 0 அப்படின்றது GM0101 அதான் டாப்பில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லெவல் 1. லெவல் 1ல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கா GB1001, MT1001, CP1015, CP106, இதெல்லாம் வந்து லெவல் 1ல் இருக்குது. ரைட்டுங்களா. இந்த 4 மெட்டல் வந்து அங்கே இருக்குது, GB, MT, CP1015, CP106. அப்புறம் அந்த லெவல் 1ல் GB இருக்கு இல்லையா, அதனுடைய பிஓஎம் ஃபர்தராக இங்கே வருது. அதில் என்னென்ன இருக்குது, லெவல் 2 இருக்குது, IP101, OP101, மற்ற 3 காம்பனண்ட் அங்கே இருக்குது. அந்த லெவல் 2ல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, IP101, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு லெவல் 3 அதோட பிஓஎம் காமிக்குது கீழே. அதே போல் அந்த லெவல் 2ல் OP இருந்தது இல்லையா, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு அதனோட லெவல் 3 ஃபர்தர் பிஓஎம் காமிக்குது, என்னென்ன காம்பனண்ட் சொல்லிட்டு காமிக்குது. இப்போ லெவல் 3ல் மேலே வந்து CP1003 ஒன்று இருக்குது. இந்த மேலே பார்த்தோன்னா CP1003 அதனுடைய ஃபர்தர் பிஓஎம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு அதனுடைய லெவல் 4 இங்கே காமிக்குது. அப்போ இன்புட் ஷாஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிஓஎம் அராமேட்டில் இருக்குது. அப்புறம் CP1006ல் அதனுடைய ஃபர்தர் காம்பனண்ட் சொல்லி காமிக்குது. ஸோ லெவல் பார்க்குறோம், ஐட்டம் அது வந்து என்னது, இது மெட்டீரியலா இல்லை அதனுடைய ஃபர்தர் பிஓஎம், அந்த ஹெட்டிங் வந்து பிஓஎம்மா என்ன காமிக்குது, என்ன காம்பனண்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் என்ன, அப்புறம் அதனுடைய குவான்டிட்டி என்ன, அதுக்கு ஃபர்தர் அசம்பிளி இருக்கா இல்லையா, இதெல்லாம் இங்கே வந்திருக்கு அதில். ரைட். அப்புறம் இந்த பிஓஎம் வந்து ரைட் சைடில் போனாக்கா சில இடத்துல சில இன்ஃபர்மேஷன்லாம் காலமில் இருக்கும், சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. அதான் நான் ரெட்டில் டைப் பண்ணியிருக்கேன். அது சில இன்ஃபர்மேஷன் உள்ளே புல் பண்ணோம்னாக்கா ஒரு OSS நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த OSS நோட்ஸை அப்ளை பண்ணி அதை ஃபாலோ பண்ணோம்னாக்கா இதை நம்ம உள்ளே கொண்டு வரலாம்.
பட் இப்போதைக்கு இந்த சர்வரில் நான் அதை பண்ணலை. சரிங்களா? அதனால வந்து டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கு. நமக்கு தேவையான என்ன இருக்கோ அது இருக்குது, அதோட விட்டுறேன் அதை. மற்றபடி உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவைப்பட்ட அந்த OSS நோட்ஸ் அப்ளை பண்ணி அதை உள்ள கொண்டு வரலாம். இப்போ வந்து நான் ரைட் சைடில் உள்ளே போய் பார்க்குறேன். என்னென்ன குவான்டிட்டிஸ், என்ன சீக்வன்ஸு, இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஓவரால் காம்பனண்ட் என்ன தேவை, மொத்த டீட்டெயிலாக வந்து நமக்கு இங்கே அப்பியர் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? இப்போது ரைட் சைடில் போனோம்னா ஏரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா OSS நோட்ஸ் போட்டு ஃபீல்டு கொண்டு வரலான்ட்டு. இப்போ நான் வேரியஸ் ஃபீல்டு இங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் வேரியஸ் ஃபீல்டு வந்திருக்கு. இதில் வந்து பிஓஎம்ல என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து டைரெக்டாக பாப்பப் ஆகி வந்திருக்கும். அதில் பிஓஎம்ல நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஸ்டிங் ரெலவன்சி, அப்புறம் வந்து இந்த ஸ்கிராப் இண்டிகேட்டர், இந்த மாதிரி சில டீட்டெயிலாம் நான் போட்டிருப்போம். அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். ப்ளஸ் சேஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்றது அங்கே வந்திருக்கும். ரைட். அப்புறம் அந்த ஸ்டாக் கேட்டகரி நம்ம போட்டோம், அது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. சார் ஐட்டம் கேட்டகரி போட்டிருந்தேன் எல்னு சொல்லிட்டு, அந்த டீட்டெயில் இங்கே வந்திருக்கு. இந்த வேரியஸ் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிஓஎம்ல இருந்தது. ரைட். அதாவது ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டு, காஸ்டிங் ரெலவன்ஸு, இதெல்லாம் பிஓஎம்ல இருந்தது. அது வந்திருக்கு. இதே வந்து மெட்டல் மாஸ்ல அதுக்கான இருந்த டீட்டெயில்ஸ்லாம் வரல. அதுதான் ஓஎஸ்எஸ் நோட்ஸ் போட்டுக்கோன்னு சொன்னது. இப்போ சப்போஸ் அந்த ஓஎஸ் நோட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த அப்ளை பண்ண அப்புறம் சில டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா லே அவுட்டை மாற்றி இதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இந்த லே அவுட்டை மாற்றி நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இப்போ மீன் டைம் வந்து என்னென்ன பேராமீட்டர்னு பார்க்குறேன். இதெல்லாம் எங்கே இருக்குது போகிறேன், லே அவுட்டுக்கு போகிறேன். போயிட்டு லே அவுட் பாருங்கள். எகெயின் எவ்வளோ ஃபீல்டு இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். இதில் எது வேணுமோ அதை நம்ம உள்ளே கொண்டு போகலாம். இதுதான் பிளான் டெலிவரி லீட் டைம், அது வேணா உள்ளே கொண்டு போகலாம். இல்லை ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வேணுமா அதை கொண்டு போகலாம். ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் டைப் வேணுமா அதை கொண்டு போகலாம். வாட் எவர் த ஃபீல்டு வி வாண்ட் வி கேன் டூ இட். இப்போ இந்த மேலே காலம் நேம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போய் கிளிக் பண்ணோம்னாக்கா இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டர் வந்துடும். பண்ணலாம். இப்போ நான் ஜிஆர் ப்ராசஸிங் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஜிஆர் ப்ராசஸிங் டைம் எடுத்துட்டு நான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே கொண்டு போனோம் அதை. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், சில ஃபீல்டுலாம் இங்கே அன்னெசரி அங்கே இருக்குது இந்த ரிப்போர்ட்டில். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறது என்ன பண்ணுறேன், அதை எடுத்து அதை ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ வேணாம்னாக்கா ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. பட் இப்போதைக்கு எனக்கு ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து லெஃப்ட்டில் உள்ளே போகணும் அப்படின்னாக்கா அங்கே போய் நான் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து இது வரைக்கும் பாருங்கள் கீழே லாஸ்ட் பட் ஒன் அதை போய் செலக்ட் பண்ணி அந்த ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் ஆரோ மார்க் இருக்குல்ல அதை போய் கிளிக் பண்ணுறாங்க. மேலே மிடில் இருக்கு பாருங்க லெஃப்ட் ஆரோ மார்க், அதை கிளிக் பண்ணாக்க சிஸ்டம் வந்து கொண்டு போய் எனக்கு அங்கே விட்டுரும். இப்போ லெஃப்ட்டில் போட்டோம்னாக்கா அந்த என்னாச்சு லெஃப்ட் பாக்ஸில் போயிட்டு கீழே போய் உட்காந்துருக்கும். நான் போய் கீழே போய் பார்க்குறேன் அதை. இந்த அந்த இது இருக்கு இல்லையா லெஃப்ட் பாக்ஸில் அந்த இது இருக்குது என்ன பேர், இந்த ட்ராகிங் ஸ்க்ரால் பாரை வச்சு நான் பண்ணனாக்கா வரும். இதே அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேராமீட்டர் உள்ள கொண்டு வரலாம்னு பார்க்குறேன். சரி ஓகே இப்போதைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண நான் சொல்ல வேணாம்னு விட்டுறேன் அதில். ரைட். பட் இப்போ வந்து நான் ஏற்கனவே கொண்டு நம்ம ஜிஆர் ப்ராசஸிங் லெஃப்ட் சைடில் எனக்கு கண்ணில் தெரியல. சாரி அந்த காலம் நேம் வந்து அசனிங் ஆர்டர் வரும்னு சொன்னல, அது வந்துருக்கு பாருங்க. எல்லாமே என்னென்ன வேணுமோ நம்ம உள்ள கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு அதையே நான் கொண்டு வரல, ஏன்னா ஏற்கனவே போட்ட ஃபீல்டு வந்து நம்ம உள்ள வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அது. ரைட். ரைட். இப்போ நான் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனாச்சு கடைசியில் போய் உட்காந்துருக்கும் அந்த டேபிளில். இப்போ நான் லாஸ்ட்டில் போய் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். ஜிஆர் ப்ராசஸிங் டைம் காலம் வந்து வந்திருக்கு. ஆனால் வேல்யூ பாருங்கள் 0 தான் இருக்குது. ஏன்னா சொன்னேன் இல்லையா அந்த மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ்ன்ட்டு. அந்த ஓஎஸ்எஸ் நோட்ஸ் அப்ளை பண்ணாக்க அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஓஎஸ் நோட்ஸ் நான் அப்ளை பண்ணாலும் டீட்டெயில்ஸ் எதுவும் வரல இங்கே. அதை அப்ளை பண்ணும்போது வரும். இப்போ உங்கள் ரியல் சுச்சுவேஷனில் இந்த பேராமீட்டரில் வரலனாக்கா நீங்கள் அந்த ஓஎஸ்எஸ் நோட்ஸை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணினாக்கா இந்த இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வரதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து லெவல் பை லெவல் பிஓஎம். அதாவது முதல்ல லெவல் 0ல் ஆரம்பிச்சு அதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் பிஓஎம் என்ன, அவர் ஃபர்ஸ்ட் லெவல் பிஎம்ல ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட ஒன்று அது ஒன்று லெவல் 1ல் இருக்கிற ஒன்றுக்கான செகண்ட் லெவல் பிஎம் என்ன, அப்புறம் செகண்ட்ல இருக்கிறதுக்கான தேர்ட் லெவல் பிஎம், தேர்ட்ல இருக்கிறது அடுத்து ஃபோர்த் லெவல். இந்த மாதிரி லெவல் பை லெவல் அடுத்தடுத்து ஒன்று போய் பார்க்க தான் லெவல் பை லெவல் பிஓஎம். அடுத்து நம்ம மல்டி லெவல்னு ஒன்று பார்த்தோம். ஸோ லெவல் பை லெவலில் முதல்ல ஒரு ப்ராடக்ட், அடுத்தது என்ன லெவல், அது எல்லாத்துலேருந்தும் ஒன்று எடுத்து அடுத்தடுத்த லெவல் பார்த்துட்டு வந்தோம். பட் மல்டி லெவல் வரும்போது ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னாக்கா அதை கடைசி வரைக்கும் காம்பனண்ட் வரைக்கும் போய் ஃபுல்லாக மல்டி லெவல் ஃபுல் லெவலும் போய் காமிச்சு முடிக்கணும் எனக்கு அப்படின்றது மல்டி லெவல் பிஓஎம். இது உதாரணத்துக்கு இங்கே இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்குது, அதை ப்ரொடியூஸ் பண்ணது சப் அசம்பிளி வேணும், சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணது காம்பனண்ட் 3 காம்பனண்ட் 4 வேணும், காம்பனண்ட் 3 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். அந்த மாதிரி வருது. ஸோ ஃபுல் எல்லா லெவலும் மல்டி லெவல் கவர் ஆயிடுச்சு. இது முடிச்ச அப்புறம் என்ன பண்ண சிஸ்டம் சப் அசம்பிளி 2ல் ஆரம்பிச்சு அது மொத்தமாக என்ன வேணும் அது ஃபுல்லாக காமிக்கும். அதுக்கப்புறம் காம்பனண்ட் இங்கே தான் இருக்குது, ஏன்னா இது வந்து வாங்குற மெட்டல் தான், அதனால் மேலே நிற்குது, அது ஃபர்தர் பிஓஎம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல்ஸ் ஃபுல் லெவலில் டீப்பாக போயிட்டு காமிக்கிறது தான் மல்டி லெவல் பிஓஎம். இப்போ இந்த மல்டி லெவல் பிஓஎம் பார்க்குற டிரான்சாக்ஷன் கோடு CS12. இந்த CS12ல் என்ன ஐட்டம், என்ன பிளான்ட்டு, என்ன அந்த அப்ளிகேஷன் பிஓஎம் அப்ளிகேஷன் போட்டு ரிப்போர்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாக்க இப்போ வந்து ரிப்போர்ட் அவுட்புட்டிங் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெவல் 1, 2, 3 எல்லாம் வந்துருச்சு.
அந்த 3ல இருக்கக்கூடிய ஒன்று அதனோட 4 என்னன்றதையும் காமிச்சிருச்சு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 3ல இன்னொரு 3 இருக்கு இல்லையா, இதுலேயே 3 இருக்கு, 3ல இன்னொரு ஐட்டம் இருக்கு, அந்த 3 கொண்டது என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்குது. அப்புறம் 2ல வந்து ஃபர்தராக இருக்குது ஃபுல்லாக என்னன்னு சொல்லி அந்த அந்த ஃபுல்லாக அடுத்த கடைசி வரைக்கும், அதான் அந்த லெவலை எடுத்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் ஃபுல்லாக காமிச்சா அடுத்தது போகும். ஸோ இந்த 2 எடுத்து 2 3 முடிச்சுது, 3லேருந்து 4 முடிச்சுது. அதுக்கப்புறம் இந்த 3லேயே இன்னொன்று இருக்குது அடுத்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து முடிச்சுது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவதுல அடுத்த ரெண்டாவது வந்து எடுத்துட்டு அதில் 3 4 அந்த மாதிரி போகுது, ரைட். அதுக்கப்புறம் இந்த 1 வந்து ஃபுல் ட்ரீ முடிச்சதுனால அந்த 1ல நெக்ஸ்ட் அடுத்த மெட்டீரியல் போயிட்டு அது என்னன்னு பார்த்துருக்குங்க, ரைட். நம்ம முன்னாடி பிக்சர் பார்த்தோம், அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இது வந்து உங்கள் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஐடியா கிடைக்கும். இது வந்து என்னன்னாக்கா ஒரு பர்டிகுலர் பிஓஎம் அனலைஸ் பண்ணும்போது எந்த பிரான்ச் வழியாக போகும்போது பிரச்சனை வருது, எந்த காம்பனண்ட் எந்த இடத்துல இடிக்குது, சில ஒர்க் சென்டர் வந்து சில கிரிட்டிக்கலாக இருக்குது, அப்போ அந்த பிஓஎம் வந்து எப்படி பார்க்கலாம், அது லெவல் பை லெவல் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மல்டி லெவல் பார்க்கும்போது வேறு மாதிரி ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி தேவையோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அது, ரைட். இதான் வந்து மல்டி லெவல் பிஓஎம். இப்போ வந்து நம்ம அந்த மல்டி லெவல் பிஓஎம் எப்படி சிஸ்டமில் பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனுடைய டிரான்சாக்ஷன் வந்து நம்ம மெனு பார்த்து முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து பாருங்க CS12 மல்டி லெவல் பிஓஎம் போயிட்டு அதே மெட்டலுக்கு போய் பார்க்க போகிறோம், ரைட். அதை கொடுத்துட்டு எகைன் என்னடா டீட்டெயில் அதில் கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேலே லெவல் 0 அதுக்கான கியர் மோட்டர் மேலே வந்திருக்கு, அந்த 0வில் கியர் மோட்டருக்கான டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது, லெவல் 1, லெவல் 1ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அதனுடைய கியர் பாக்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் 2 என்ன, இன்நிலை ஹெலிக்கல், அதனுடைய லெவல் 3 எல்லாம் முடிக்குது. அதில் எதனா பிஓஎம் இருந்தால் லெவல் 4. ஸோ அது வரையும் எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சுது. அப்புறம் லெவல் 2ல கீழே அடுத்த 3 இருந்துச்சுல்ல, அந்த 3 போய் பார்க்குது, அந்த 3ல என்ன இருக்குது அது முடிக்குது. அப்புறம் லெவல் 2ல ஃபர்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸ் முடிச்சுது. அடுத்து என்னது, லெவல் 2ல அந்த இன்லைன் ஹெலிக்கல் அவுட்புட் இருக்கு இல்லையா, அங்கே போகுது, ரைட். கியர் பாக்ஸில் இன்புட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அவுட்புட் வந்திருக்கு, அதனுடைய லெவல் 3 என்ன, அதனுடைய லெவல் 4 என்ன முடிக்குது. அதை முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. அப்புறம் லெவல் 2லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த CP1015 CP1006 காம்பனண்ட் இருந்தது, அதை முடிக்குது அடுத்தது, ரைட். அது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக லெவல் 1லேயே கியர் பாக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, கியர் மோட்டர் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுனாக்கா மோட்டருக்கு போதாங்க, அது மோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சிபி மோட்டர் வந்துருச்சு. அப்புறம் அதனுடைய காம்பனண்ட் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஓஎம்னுடைய கடைசி பாயிண்ட் வரைக்கும் என்ன இருக்கோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இதுதான் வந்து மல்டி லெவல் பிஓஎம். அதாவது மல்டி லெவல் ஒன்றுனா ஒரு ஃபர்ஸ்ட் எடுக்குது, அது ஃபுல்லாக மல்டி லெவலில் போய் முடிச்சுது. அப்புறம் அடுத்து எடுத்து மல்டி லெவல் முடியுது. எகைன் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் வேரியஸ் ஃபீல்டு இதில் இருக்குது, நமக்கு என்ன ஃபீல்டு வருமோ கொண்டு வரலாம். பட் எகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் இங்கே வரணும்னாக்கா அந்த OSS நோட்ஸ் அப்ளை, அந்த OSS நோட்ஸ் அப்ளை பண்ணாக்கா இது எல்லாத்தையுமே காமனாக வந்துடும். அப்போ நம்ம எடுத்து போட்டு எடுத்துக்கலாம், ரைட். ஸோ எந்த லெவல் பிஓஎம் யூஸ் பண்ணுவோம், லெவல் பை லெவல் மல்டி லெவல் பிஓஎம் அப்படின்னாக்கா பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது பார்த்தோம்னா லெவல் பை லெவல் வந்து சிலருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், மல்டி லெவல் சிலருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். சில சமயத்தில் யூசேஜாக மல்டி லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில சமயம் லெவல் பை லெவல் கரெக்டாக இருக்கும். அதனால் எது தேவை எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இன்னொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், எனக்கு அந்த லெவல் பை லெவல் மல்டி லெவல் பிஓஎம் தான் வேணாம், கடைசியாக இந்த இதுக்கப்புறம் பிஓஎம் இல்லை, அதான் வாங்க போட மெட்டீரியல் என்ன வேணும், ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அந்த மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபைனல் காம்பனண்ட்ல என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்குறது எனக்கு தேவை ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதான் வந்து சம்மரைஸ் பிஓஎம். இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பனண்ட் 1 காம்பனண்ட் 2, அதே மாதிரி சப் அசம்பிளிக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட் 4, அதுக்கப்புறம் இன்னும் ரா மெட்டீரியல் 1, இதில் வந்து கடைசியில் தான் வாங்கக்கூடிய மெட்டீரியல், அதுக்கே பிஓஎம் இல்லை. இதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு அவுட்புட், அதான் சம்மரைஸ் பிஓஎம், ரைட். இதுவும் நம்ம தேவைப்படலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணணும், வெறும் மெட்டல் பர்ச்சேஸிங் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 10 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாக்கா இந்த லிஸ்ட்டை போட்டோன்னா பர்ச்சேஸ் ஐட்டம் மட்டும் வந்துடும் உங்களுக்கு தெளிவாக கடைசி காம்பனண்ட் வரைக்கும். இதை வச்சு டோட்டல் பர்ச்சேசிங் வேல்யூன்றதை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பர்பஸ். இது மாதிரி வேறு யூஸ் பர்பஸஸ் இருக்கும், அதை பார்க்கறதுக்கு இது ஒரு பர்பஸ். இது சம்மரைஸ் பிஓஎம் எப்படி பார்க்குறது, டிரான்சாக்ஷன் கோட் CS13, இந்த CS13 போட்டு மெட்டல் கோடை போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை போட்டுறதுக்கு என்னென்ன காம்பனண்ட்னு ஃபுல் லிஸ்டிங் வந்துருச்சு. இங்கே வந்து லெவல் 0 லெவல் 1 லெவல் 2லாம் எதுவுமே இல்லை பாருங்கள், ஏன்னா இது வந்து கடைசியாக இதான் வந்து வாங்கக்கூடிய மெட்டல், இது கீழே பிஓஎம் இல்லை, அதனால் லெவல் இண்டிகேட்டர் இங்கே தேவையில்லை, ரைட்டுங்களா. ஸோ அதான் வந்து சம்மரைஸ் பிஓஎம், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், லெவல் பை லெவல் மல்டி லெவல் சம்மரைஸ் பிஓஎம் பார்த்தோம். இப்போ சம்மரைஸ் பிஓஎம் உள்ள ப்ராக்டிக்கலாக எப்படி பார்த்தோம்னு சொல்லி பார்த்துடலாம். டிரான்சாக்ஷன் CS13 அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகிறோம்னாக்கா அந்த கியர் மோட்டரே கொடுக்குறோம், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து லெவல் 1 வந்தது இல்லையா, இப்போ என்ன ஆகுனா கீழே அதனுடைய அல்டிமேட் எண்டு, அதாவது என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஃபைனலாக அந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டல் ஃபுல்லாக இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க நடுவில் கியர் பாக்ஸோ கியர் இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை.
எது வெளியில வந்தாங்க அப்புறமா அதோட CP103 இல்லை, ஏன்னா அது ஒரு சப் அசம்பிளி மாதிரி இருந்துட்டு, ஏன்னா அது வந்து சப்கான்டினென்டல் போட்டு வருது, அதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர்ட் எது வெளியில வாங்க அப்புறமா லிஸ்ட் ஃபுல்லா இங்க வந்திருக்கு. அது மாதிரி கீழே ஸ்டார்னு ஒன்று இருக்கு. அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் CP10 இது 2 இடத்துல யூஸ் ஆகுது, மல்டிபிள் பிளேசஸ்ல, நாட் இன் ஒன் பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பாத், எந்த மாதிரி ப்ரிடிசீசர், இதை வாங்குறதுக்கு முன்னாடி எதை வாங்கணும், இதுக்கு முன்னாடி என்ன வாங்கணும், அந்த ப்ரிடிசீசர் அந்த லிஸ்டிங் வந்திருக்கு. இதை வாங்கினாக்கா அதுக்கு முன்னாடி இதை வாங்கணும், இது வாங்கினா அதுக்கு முன்னாடி இது வாங்கணும், அந்த மாதிரி ப்ரிடிசீசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CP1013க்கு முன்னாடி அந்த ரா மெட்டீரியல் வாங்கினா ஃபுல்லாக முடியுன்ற மாதிரி ஒன்று இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தரோவா ஸ்டடி பண்ணிக்கணும். ப்ளஸ் ஃபீல்டு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல எப்படி வரும்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பண்ணணும்னாக்கா அது என்னென்ன வாங்கணும் அல்டிமேட்டா அப்படின்னாக்கா, அந்த வாங்கக்கூடிய ஐட்டங்கள்ல ஃபுல்லா வந்துட்டு அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ரிப்போர்ட் ரன் பண்ணாக்கா ஃபுல் பர்ச்சேஸுக்கான ஐட்டம் ஃபுல்லா எனக்கு கிடைச்சிரும். ஸோ திஸ் ஒன் வே. சில சமயம் என்ன பண்ணால் இது கஸ்டமைஸ் பண்ணி ரிப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக எனக்கு பர்ச்சேஸ் ஐட்டம் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு. ஸோ அது ஒரு ஆப்ஷன், ரைட்? ஸோ நம்ம வந்து பார்த்தோம் மல்டி லெவல் பிஓஎம் பார்த்தோம், லெவல் பை லெவல் பார்த்தோம், சம்மரைஸ் பிஓஎம் பார்த்தோம். மூணுமே ஒரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறோம், இல்லை ப்ராடக்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல் திடீர்னு இன்வென்ட்ரி கம்மியாயிடுச்சு, இல்லை திடீர்னு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்டாக் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ அதனால் இப்போ சில ப்ராடக்ட்லாம் அஃபெக்ட் ஆகும். என்னென்ன ப்ராடக்ட்லாம் அஃபெக்ட் ஆகும், எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, அதுக்கு தான் வேர் யூஸ் லிஸ்ட். வேர் யூஸ் லிஸ்ட்ன்றது டிரான்சாக்ஷன் கோடு CS15. இந்த CS15 டிரான்சாக்ஷன் கோடை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் அல்லது மெட்டீரியல் வேறு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ CS15 உள்ளே போட்டுட்டு இந்த மெட்டீரியல் கோடை என்டர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம், அதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் போகலான்றதுக்கு இந்த பாயிண்ட்டை போய் டிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இது வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வரும். நீங்கள் வந்த அப்புறம் இந்த ரெக்வயர்டு குவான்டிட்டி, அதாவது இந்த மெட்டீரியல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒன்றை வச்சு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் கம்பேர் பண்ணலாம். அதையும் நம்ம என்டர் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு நார்மலாக ஒரு காம்பனண்ட்டு ஒரு நம்பர் வச்சு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ஒன்றுன்றதை என்டர் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஏனையும் எல்லாத்துலேயும் பிளான்ட் வேணும், பிளான்ட் என்டர் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே வந்துருக்கு பாருங்கள். அதாவது இந்த காம்பனண்ட் CP1010 வச்சு we are going to produce this TRNG OP101 மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நம்பரை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வெளியே வரப்போகுது அவுட்புட். இதுதான் வந்து இதில் மீனிங், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் அல்லது மெட்டீரியல் இதை வச்சு எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்குறது ஒரு பிளானிங் பீப்புளுக்கு, ஒரு டிசைன் பீப்புளுக்கு, ஒரு காஸ்டிங் பீப்புள், இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். ஏன்னா எங்கே என்ன எஃபெக்ட் இருக்குது, எதனா வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர் யூஸ்ட் லிஸ்ட் CS15. ஓகே, CS15 வேர் யூஸ் லிஸ்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. சிங்கிள் லெவலில் பார்க்குறது ஒன்று இருக்குது, மல்டி லெவல் பார்க்குறது ஒன்று இருக்குது. முதல்ல சிங்கிள் லெவல் பார்ப்போம். வேர் யூஸ் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு எகெயின் வில் சீக் தி சப்போர்ட் ஆஃப் இந்த மெனு பாத். அங்கே போய் பார்க்குறோம் அந்த ரிப்போர்ட்டிங், அங்கே போய் பார்த்தா எங்கே இருக்குது, அது வந்து எங்கேயும் காணும். கீழே பாருங்க வேர் யூஸ் லிஸ்ட்னு தனியாக ஒன்று இருக்குது, CS15. அது கீழே CS15M இருக்குது. CS15 போட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த RM101 எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து டைரெக்டாக யூஸ் ஆகுது பார்க்கணுமா, மெட்டல் பியூஎம்ல வரது பார்க்கணுமா செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆரோ ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன், உள்ளே போச்சு. இப்போ ரெக்வயர்டு குவான்டிட்டி, அதாவது ஒரு ஆரம் வச்சு எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்றது. அது F1 போட்டு படிச்சீங்கன்னா அது என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்டு குவான்டிட்டி அப்படின்னாக்கா இதை வச்சு இது ஒன்று ரெக்வயர்டு, இதை வச்சு என்ன வரப்போகுது அது மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் படிச்சு பாருங்க என்னன்றது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன். அதே மாதிரி ரெக்வஸ்டிங் குவான்டிட்டி அப்படின்னாக்கா இந்த வச்சு என்ன ரிசல்ட் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2-3 காம்பனண்ட்ல வந்து அந்த ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் என்ன, அதுக்கு இது என்ன வேணும் அந்த மாதிரி பார்க்கணும் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து ரெக்வயர்டு குவான்டிட்டி 1, அதாவது இந்த ரா மெட்டீரியல் ஒரு பீஸ் வச்சு என்ன ரிசல்ட் வரும்னு பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வந்து 1 என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணாக்க இந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு CP1003ல ஒரு பீஸை வச்சு ஒரு பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். CP103, அதாவது ஒரு பீஸ் ஆஃப் ஆரம் வச்சு ஒரு பீஸ் ஆஃப் CP103 வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது இது. இப்போ இந்த CP103 வந்து எங்கே யூஸ் ஆகுது அதை பார்க்கணும். அதை பார்க்க முடியுமா, இங்கேருந்தே பண்ணலாம். இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த டிக் இருக்கு பாருங்க, அந்த ஐக்கான், அது வேர் யூஸ் லிஸ்ட். அதை போட்டா 2 இடத்துல யூஸ் ஆகுது. CP103 எங்கெங்க யூஸ் ஆகுது, IP101 IP102. ஸோ ஒரு IP101 வந்து CP103 வந்துட்டு ஒரு IP101க்கும் அதே மாதிரி வருது. அந்த IP101 வந்துட்டு கியர் பாக்ஸுக்கு வருது. இப்போ கியர் பாக்ஸ் போனால் அது எங்கே வேர் யூஸ்டு பார்த்தீங்கன்னா கியர் மோட்டருக்கு. இப்போ அந்த கியர் மோட்டர் வந்து எங்கே யூஸ் ஆகுது செலக்ட் பண்ணனாக்க அங்கே போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண நான் சொல்லுது சிஸ்டம் இல்லைப்பா வேற எதுவும் இல்லைன்னு. ஏன்னா இதுதான் வந்து லெவல் 0 பிஎம் டாப்ல இருக்கு, இதுக்கு மேலே ஃபர்தராக எந்த பிஎம்னு இது இல்லை. ஸோ இதுதான் அல்டிமேட் டாப் லெவல் பிஎம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சுங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லெவல் பை லெவல் இல்லைனாக்கா நம்ம ஒன்றா போய் பார்க்குறோம். இப்போ வந்து எகைன் யூ கேன் கோ பேக் ஆல்சோ. மேலே போய் அந்த பேக் கிரீன் இருக்கு இல்லையா, அதை போய் செலக்ட் பண்ணோம்னாக்கா யூ கேன் கோ. ப்ளஸ் மற்ற ஐக்கான் இருக்கு பாருங்க,
இந்த ரிப்போர்ட்ல மேலே இது வந்து வேற செலெக்ஷன் கிரைட்டீரியா போட்டு பார்க்கலாமா, இப்போ இந்த வேல்யூஸ் லிஸ்ட்டும் பார்த்தோம் நம்ம. அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணுமா அப்படின்னாக்கா பார்க்கலாம். ஐட்டம் டேட்டா நான் கிளிக் பண்ண ஐட்டம் டேட்டானாக்கா அந்த பிஎம்ல நான் ஐட்டம் டேட்டா பார்த்தால பேசிக் டேட்டா, லாங் டெக்ஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கிருந்தே நிறைய பேராமீட்டர். ஸோ எந்த ரிப்போர்ட் போனாலுமே அங்கங்கே ஐகான்ஸை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்புட்ஸ் நிறைய கிடைக்காங்க ரெகுலர் யூசேஜில் பண்ணும்போது. இப்போ வந்து நான் வந்து எல்லாம் பேக் போயிட்டு ரைட். இப்போ வந்து சிங்கிள் லெவலில் ஒரு மெட்டில் போயிட்டு பிஓஎம்ல எங்கே வேல்யூஸ் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு ஒன்றுனா பார்த்தா எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. மல்டிபிள் பார்க்கணும்னா CS15M மல்டி மெட்டீரியல் வேல்யூஸ் லிஸ்ட். இங்கே போய் மெட்டல் வேல்யூஸ் லிஸ்ட்டில் நான் வந்து ஃப்ரம் டு ரேஞ்சு கொடுக்கலாம். எப்பவுமே இந்த ஃப்ரம் டு ரேஞ்சு கொடுக்கும்போது இட் ஷுட் பி ஆல்ஃபபெட்டிக்கலி ஆர் நியூமரிக்கலி இது வந்து இருக்கணும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இப்போ ஆல்ஃபபெட்டிக்னாக்க TR5 வரைக்கும் காமன், சினாக்க சியில் ஆரம்பிக்குது, ஆறில் முடியுது, விச் மீன்ஸ் இட் வில் கவர் எவ்ரி திங். நம்ம வந்து சி ஆரம்பிக்கிற மாதிரி ஜி ஆரம்பிக்கிற மாதிரி ஆர் ஆரம்பிக்கிற வச்சிருக்கோம், அந்த ரேஞ்சில் வைக்கிறோம். ரெக்யர்டு குவான்டிட்டினா எல்லாமே ஒரு பீஸுக்கு அதை கொடுக்குறாங்க. மெட்டல் பிஓஎம் அண்டு மல்டி லெவலில் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து ரிப்போர்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன். இதில் வந்து கீழே இந்த இருக்குல்ல யூஸ்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ண லிஸ்ட்டு பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு. CP101 வந்துட்டு IP101 யூஸ் ஆகுது, அது GB101 யூஸ் ஆகுது, அது GM101 யூஸ் ஆகுது. அப்புறம் CP101 அடுத்தது எங்கே யூஸ் ஆகுது, IP102 யூஸ் ஆகுது. IP102 நான் BOM வந்து கரெக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணல, அதனால அங்கே வரல. அடுத்தது அடுத்த ஐட்டம் போயிடுச்சு கிரீனில் CP102, அதுக்கு IP101, GB101, GM101, அடுத்து இன்னொன்று IP102 யூஸ் ஆகுது. அதே போல் அடுத்தடுத்த ஐட்டம் போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா எது பார்க்குதோ அது கிரீன் கலரில் இருக்கு, அது கீழே இருக்கிற மற்ற ஐட்டம் அடுத்தடுத்த லெவல் வந்து கீழே காமிக்குது. அதுலேயே இன்னொரு ஐட்டம் போச்சுனாக்கா கீழே எல்லோவில் காமிக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும், இந்த கலர் காமிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும் ரைட். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவலில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுற பிஓஎம் வந்து இங்கே 0, அதுக்கு மேலே வருது லெவல் 1, அதுக்கு மேலே லெவல் 2ன்னு சொல்லிட்டு இங்கே இந்த லெவல் மட்டும் இங்கே கொஞ்சம் வேற மாதிரி வருதுங்க. கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே போக போக லெவல் 1, லெவல் 3, லெவல் மல்டி லெவல் பிஓஎம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டாப் வந்து 0 வந்தது, அப்புறம் 1 2 3 4 வந்தது. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 0ல ஆரம்பிச்சு இங்கே வருது. இது வந்து கொஞ்சம் மாறின ஒரு லாஜிக். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது சரிங்களா. இப்போ எகெயின் அந்த வேல்யூஸ்டு ஃப்ரம் இயர் நாங்கள் பார்த்தோம்னா அதே மாதிரி ஆப்ஷன் அது அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த கியர் பாக்ஸ் வந்து கியர் மோட்டர் வருதுன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த கியர் மோட்டர் பாருங்க, இதனுடைய கடைசி லைன் போய் பாருங்க, கடைசி காலம் எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த எக்ஸ்னாக்க இந்த CP104 அல்டிமேட்டா ஃபைனலா கியர் மோட்டர் யூஸ் ஆகும்னு சொல்லி வருதுங்க. ஸோ அந்த எக்ஸ்ன்னு காமிக்கிறது அல்டிமேட்டா எங்க போய் முடியுது அதையும் காமிக்குதுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதில் இந்த மல்டி லெவல் வேல்யூஸ் லிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட். அடுத்தது ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லாட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம், பண்ணிட்டு இருக்கும்போது 2 ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருக்கு. பட் 2 ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருக்குனாக்கா எதுக்கு வேற கோட் இருக்கணும் ரைட், ஏதோ வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் தெரியணும். எப்படி பார்க்கறது, பிஎம் கம்பாரிசன் CS14 அந்த கோடு யூஸ் பண்ணி ஒரு பிஓஎம்குள்ள வித்தியாசத்தை அழகாக டீட்டெயிலாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CS14 டிரான்சாக்ஷன் என்டர் பண்ண அப்புறம் என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த மெட்டீரியல்ஸ், இந்த பிளான்ட்டு, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், ப்ளஸ் அந்த டேட், என்ன டேட்லேருந்து பிஓஎம் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணோம்னாக்கா வேறு கட்டி இந்த அவுட்புட் லைக் திஸ். இந்த அவுட்புட் இங்கே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பனண்ட்லாம் இவ்வளோ வேணும்னு சொல்லி வந்திருக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இங்கே வந்திருக்கு. இதில் எங்கே கம்பேரிசன் இருக்குன்னு கேட்குறீங்களா, கம்பேரிசன் தான் இது இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்குது. இந்த ஐகான்ஸ் வச்சு பார்க்கும்போது கம்பேரிசன் டீட்டெயிலாக தெரியுது பாருங்கள். அதாவது இந்த க்ரீன் ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 2 பியூஎம்லும் மெட்டீரியல் ஒரே குவான்டிட்டி அதே மெட்டல் அப்படி யூஸ் ஆகுது, எக்ஸாக்ட்லி சேம்னு அர்த்தம் இதெல்லாம். அடுத்து வந்து இந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இந்த இருக்கிற மெட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்துலையும் இல்லை ஒரு பியூஎம்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா. இன்னொன்று ரெட் கலர் இதை போட்டுட்டு நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கு. இது என்னன்னாக்கா இது 2 பியூஎம்ல இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரைட். இதில் பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்குது, இங்கே பார்த்தா 8 இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து -4 அதுவும் காமிக்குது. ஸோ ரொம்ப தெளிவாக கம்பேரிசன் அழகாக காமிக்குது. ப்ளஸ் இந்த கம்பேரிசன் வந்துட்டு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். அதாவது சிங்கிள் லெவலில் பார்க்கலாம், மல்டி லெவலில் பார்க்கலாம், அல்லது இதை வந்துட்டு சம்மரைஸ்டாகவும் பார்க்கலாம், டிஃபரன்ஷியேட் பிஎம்மும் பார்க்கலாம். ஸோ இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸை உங்கள் ப்ராடக்ட்டை பில் ஆஃப் மெட்டீரியல் வச்சு ரன் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படி கம்பேர் பண்ண நல்லா தெரியும். அந்த கம்பேரிசன் ஆஃப் பிஓஎம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியாக இருக்குது, ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை திடீர்னு கஸ்டமர் ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் கேட்குறாரு, அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி பிஓஎம் கம்பேரிசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. வந்து நம்ம அந்த பிஓஎம் கம்பேரிசன் ரிப்போர்ட் பார்க்கலாம். பிஓஎம் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லெவல் அதில் சம்மரைஸ் டிஃபரன்ஷியேட்டட் பார்க்கலாம், மல்டி லெவல் சம்மரைஸ் டிஃபரன்ஷியேட்னு பார்க்கலாம். இப்போ இதனுடைய டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ பிஓஎம் கம்ப்ரஷன் இங்கே இருக்கு பாருங்க, CS14, ரைட்? அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ண போகிறோம்? இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் என்டர் பண்ணுறோம். இப்போ வந்து OP101 OP101, ஏன்னா இது கிட்டத்தட்ட சிமிலர் மெட்டல் கம்பேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வேறு மெட்டல் போய் பார்த்தோம்னாக்கா அது கம்பேர் பண்ணுறதுக்கு வழி இல்லை இல்லையா? கம்பேரிசன் போகிறோம், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். என்ன பிளான்ட்டு, அதனுடைய யூசேஜ் என்ன கொடுக்குறோம். இப்போ இங்கே சிங்கிள் லெவலா மல்டி லெவலா 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சிங்கிள் லெவல் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கிரே கலரில் தெரியுது, ரைட்? சிங்கிள் லெவல் வரும்போது யூசேஜ் கொடுக்கணும் அங்கே, ரைட்? நம்ம முன்னாடி கொடுத்தோம் பிஎம் கிரேட் பண்ண ஞாபகம் இருக்கா? 1ன்னு சொல்லி கொடுத்தோம், அந்த யூசேஜ் 1ன்னு கொடுக்குறோம். அதே போல் இங்கே வந்து யூசேஜ் 1ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆல்டர்னேட் வந்து வேறு எதுவும் இல்லாதனால நம்ம ஒன்று தான் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி போகணும். இந்த கம்பேரிசன் 2 விதமாக பார்க்கணும். சம்மரைஸ் கம்பேரிசனா, டிஃபரன்ஷியேட்டட் கம்பேரிசனா, அது லெஃப்ட் சைடில் இருப்பாருங்க. சம்மரைஸ் கம்பேரிசன் போட்டிங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த CS13 வந்ததுல அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து கம்பேரிசன் வரும், ரைட்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காம்பனண்ட் எல்லாம் இருக்குது. இந்த குவான்டிட்டி என்ன, அது லெஃப்ட் சைடில் OP101. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா OP102க்கு இதே காம்பனண்ட் என்னென்ன வேணும். இதில் வந்து மேலே க்ரீன் கலரில் பாருங்க, சொல்லி இந்த முன்னாடி ஐக்கான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். க்ரீன்னா ஈக்குவலாக இருக்குது, இது வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு. இப்போ இதில் சிலதெல்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பார்க்கலாம். ஈக்குவலாக ஹைட் பண்ணால் ஹைட் பண்ணலாம், இல்லை ஹைடு சிமிலர் காம்பனண்ட் ஹைட் பண்ணால் பண்ணலாம். அது மாதிரி ஒன்று எது ஹைட் பண்ணணும் ஹைட் பண்ணிடலாம். ஈக்குவலாக ஹைட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது மட்டும் பார்க்குறேன், ரைட்? ஸோ இது ஈஸி, எது டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, நம்ம ஹைட் பண்ணி பார்க்கறதுக்கு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னாக்கா பிஎம் கம்பேரிசன் சிமிலர் மெட்டலுக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக R&D பீப்புள், டிசைன் பீப்புள் வந்து இது எங்கெங்கே என்ன பண்ணலாம் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு தரோவான அனாலிசிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஓகே. இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து இந்த நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன், இதே வந்து சம்மரைஸ் பிஓஎம்ல டிஃபரன்ஷியேட்டட் பிஓஎம் அப்படின்னாக்கா, டிஃபரன்ஷியேட்டட் பிஓஎம் அப்படின் போது சிங்கிள் லெவல்லே அதை கிளிக் பண்ணுறேன். அதனுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா அது வந்து இங்கே வருது. இது வந்து நான் ஒரு சிங்கிள் லெவல் பிஓஎம், அதாவது OP101 OP102 போட்டதுனால ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இதே வந்து நம்ம GM101 GM102 போடணும், நிறைய வித்தியாசம் தெரியும். அதனால வந்து அதை வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு, ரைட்? இப்போ மல்டி லெவல் பிஓஎம் அது மாதிரி போட்டோம்னாக்க இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசேஜ் எடுக்காம அப்ளிகேஷன் வந்துச்சு. நம்ம CS11 CS12 போடும்போது நம்ம வந்து அந்த இது போட்டிருந்தோம் இல்லையா, அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ எகைன் இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சம்மரைஸ் லெவலில் பிஓஎம் பார்க்கணுமா அல்லது மல்டி லெவல் பிஓஎம் பார்க்கணுமான்றது நம்ம வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ போய் இங்கே போயிட்டு இந்த போட்டிருக்கேன். அடுத்தது டிஃபரன்ஷியேட்டட் கம்பேரிசன் எங்கே இருக்குது, பிஓஎம்ல டிஃபரன்ஷியேட்டட் கம்பேரிசன் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் எப்படி வருது என்ன வருதுன்றது நம்ம நீங்கள் ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய பிஓஎம் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி லேஅவுட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் அதான் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். அதாவது அந்த ரைட் சைடில் அந்த ஃபீல்டில் இந்த குவான்டிட்டி இருக்குது, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது, அதனுடைய லெவல் ஆஃப் பிஓஎம் என்ன இருக்குது, அது மாதிரி குவான்டிட்டி, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், லெவல்லாம் இங்கே இருக்குது, ரைட்? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு வந்து அப்பியர் ஆயிருக்கு. இது என்ன பண்ணுறோம் நம்ம, இது இங்கே சில காலம் வந்து டீட்டெயில் வரணுனாக்க இந்த ரைட் சைடில் இந்த காலம் பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸில் எல்லாமே வந்து 1 2 1 2ன்னு வருது. அந்த 1னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கிற பாராமீட்டர், 2 ரைட் சைடில் இருக்கிற பாராமீட்டர். இப்போ வந்து நான் வந்து ஒரு எம்ஆர்பி கண்ட்ரோலர் பார்க்கணுனாக்கா எம்ஆர்பி கண்ட்ரோலர் 1 அப்படி இன்சர்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் கம்பார்ட்மெண்ட்டில் எம்ஆர்பி கண்ட்ரோலர் வரும். எம்ஆர்பி கண்ட்ரோலர் 2 அது வரும். அதே போல் இப்போ எம்ஆர்பி டைப் 1 நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறேன். அது வந்து அடுத்து எம்ஆர்பி டைப் 2, அதாவது எம்ஆர்பி டைப் 1ன்றது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண OP101 எம்ஆர்பி டைப், அதில் இருக்கிற காம்பனண்ட் எம்ஆர்பி டைப் வரும். அடுத்து எம்ஆர்பி டைப் 2ன்றது OP102ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸுக்கான அதனுடைய இது. இப்போ வந்து சரியான பார்க்கணுனாக்கா அந்த ஃபீல்டில் போய் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன் எம்ஆர்பி டைப் 1. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கான பிடி அதெல்லாம் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல். அதாவது கம்பேர் பண்ணும்போது அதே காம்பனண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இந்த டிஃபரன்ஷியேட்டட் கம்பேரிசன் அதில் நாட் இன் கம்பேர் அது ஈக்குவல் காம்பனண்ட் பிரச்சனை இல்லை, வேறு டிஃபரன்ஷியேட்டர் இருந்துச்சுனாக்கா அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பிஓஎம் கம்பேரிசன். இந்த பிஓஎம் கம்பேரிசன்றது மெயினாக அந்த சிமிலர் ப்ராடக்ட் நிறைய இருக்கிற இடத்துல அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த டிசைன் டீம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் டீம்லையும் சப்போஸ் ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஒரு வேறு காம்பனண்ட் எடுத்து பார்க்கணுனாக்கா அதை எடுத்து பார்க்கறது இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், திடீர்னு கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் மாறி இருக்குது. கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வேணான்றாரு, இல்லை அந்த மெட்டலுக்கு பதிலாக இன்னொரு மெட்டல் ஆல்டர்னேட் கொண்டு வர போகிறோம், இல்லை டெக்னாலஜி மாறி இருக்குது, ப்ராடக்ட்டை மாற்றணுனாக்க அந்த மெட்டல் வந்துட்டு கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்டில் 300 ப்ராடக்ட்டில் 1000 ப்ராடக்ட்டில் யூஸ் ஆகலாம். அதெல்லாம் ஒன்றுனா போய் மாற்றினாக்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகும். அது மேனுவலாக மிஸ்டேக் பண்ணுறதும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு SAP ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மாஸாக சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு. அது வந்து T கோடு CS20 வச்சுட்டு மாஸ் சேஞ்ச் இன் பிஓஎம் பண்ணலாம். இந்த மாஸ் சேஞ்ச் பிஓஎம் பண்ணது பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எந்த மெட்டீரியல் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், புதுசாக எந்த மெட்டீரியல் வரப்போகுது, எந்த மாதிரின்னு பிஓஎம் போய் மாற்ற போகிறோம், அது என்ன ஐட்டம் கேட்டகரி போய் மாற்ற போகிறோம், எந்த டேட்லேருந்து மாற்ற போகிறோம், குவான்டிட்டியை மாற்ற போகிறோமா, அப்புறம் வந்து இல்லை ஐட்டத்தை டெலீட் பண்ண போகிறோமா, இல்லை மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோமா, வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில், ரைட்டுங்களா?
ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஐடியா கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த ஐடியா வச்சு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணலாம் நீங்கள் அதில். ரைட். அடுத்து இப்போ ஒரு பிஓஎம் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் வந்து திடீர்னு மாறுது டியூ டு சம் டிசைன் சேஞ்ச் என்ன வருது. அந்த காம்பனண்ட் சேஞ்ச் வந்துட்டு நான் வந்து வேரியஸ் பிஓஎம்ல மாற்றினாக்க ஒரு பிஓஎம் மாற்றலாம் CS02ல. பட் 100 பிஓஎம்ல மாற்றணும் வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலாம், மாஸ் சேஞ்ச் இன் பிஓஎம் ஆப்ஷன் இருக்கு. எப்படி மெட்டல் மாஸ்ல மாஸ் சேஞ்ச் இருந்ததோ அதே போல பிஓஎம்ல மாஸ் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாஸ் சேஞ்ச் இன் பிஓஎம் பண்றதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோட் அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ஸோ CS20 மாஸ் சேஞ்ச் அது உள்ள போயிட்டோம். அந்த மெட்டீரியல் அதாவது எந்த காம்பனண்ட் வந்து நான் வந்து உள்ள மாற்ற போறேன் அப்படின்றது போடுறேன். அது வந்து புதுசா என்ன இன்சர்ட் பண்ண போறேன் அதுக்கு. ரைட். அதுக்கு வந்து CP103. இப்போ நான் வந்து ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன் எதுன்னு நானும் போட்டுருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி மாற்ற போறேன்னு என்டர் பண்ணா நியூண்டா மெஷர்மெண்ட் போட்டேன். சேஞ்ச் ஐட்டம் டேட்டா அல்லது டெலிட் டேட்டா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ரைட் சைடில் இருக்கு. அதெல்லாம் என்டர் பண்ணலாம். எந்த இதில் பண்ண போறோம், மெட்டல் பிஎம்ல பண்ண போறோமா, இந்த டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது. ரைட். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கீழே வந்து ஐட்டம் டெக்ஸ்ட், ஐட்டம் கேட்டகரி, இதெல்லாம் வந்து வேரியஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து காமிக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்துட்டு 2 பிஎம்ல இருக்கு. IP101 இருக்கு, IP102 இருக்கு. 2 பிஎம்ல இந்த பிளான்ட்ல இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதுல போய் நம்ம மாற்ற போறோம். ரைட். நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் மாறிடும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், போய் பிஎம் போய் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் IP101 பிஎம்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் அதில். ரைட். ஸோ இதை பண்றதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த பிஎம் டிஸ்பிளே என்னது /O CS03 அதை போடணும். அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போறேன். இப்போ /O CS03 அது வந்து எதுக்குன்னா இன்னொரு ஸ்க்ரீனில் போய் நான் பிஓஎம் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே வந்து IP102ல பார்த்தீங்கன்னா இந்த CP1017 இருக்கு. அதே போல IP101ல CP1017 இருக்கு. இந்த 3வது ஐட்டம். ரைட். இப்போ இதை வந்து நான் வச்சிருக்கேன். IP103 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உள்ள போயிருக்கேன். இப்போ CP101 மாற்றணும் போய் சேஞ்ச் ஐட்டம் டேட்டா கொடுக்குறேன். சிஸ்டம் 2 செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வந்துச்சு, கிரீன் கலர் வந்துச்சு பாருங்க. எஸ், இந்த பிஓஎம் வந்து மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரைட். இப்போ மாத்தியாச்சான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. என்ன பண்றேன், இப்போ போயிட்டு அந்த பிஓஎம் போய் உள்ள டிஸ்பிளே பண்ணி போகணும். ஸோ ஐ கோ பேக் அண்ட் தென் IP102 திரும்ப டிஸ்பிளே பண்றேன். உள்ள என்டர் பண்ணாக்க என்ன வருது, இங்க வந்துருச்சு பாருங்க. CP103 என்ன திருப்பி வந்துருச்சுங்க. ரைட். இப்போ அதே போல இன்னொரு IP102க்கு எடுக்கிறேன், 101க்கு அங்க போயிட்டு திரும்ப அதை உள்ள போறேன். பார்த்தோன்னா திரும்ப இங்க வந்து டிக் பண்ணிருக்கு. சில டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி கோ பேக் பண்ணிட்டு உள்ள போனால் தான் சேஞ்சஸ் வரும். சில டிரான்சாக்ஷன் மேலே ரெஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஃப்ரெஷ்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. அது வருமா நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் இந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாக்க வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்து சேஞ்ச் ரெஃப்ளெக்ட் ஆகும். ரைட். மாஸ் சேஞ்ச் வந்து நான் பார்த்துனேன். அதை இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம பிஓஎம் பற்றி பேசணும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். பிஓஎம்னா என்ன, சிங்கிள் லெவல் பிஓஎம்னா என்ன, மல்டி லெவல் பிஓஎம்னா என்ன, அது பிஓஎம் வந்து மற்ற எப்படி இன்டகிரேஷன் ஆகுன்னு பார்த்தோம். அப்புறம் கீ பேராமீட்டர்ஸ், ஹெடர் டீட்டெயில், ஐட்டம் டீட்டெயில் இதெல்லாம் பார்த்தோம். மெயினாக ஸ்டேட்டஸ், காஸ்டிங் ரிலவன்ஸ் இந்த நிறைய ஐட்டம் பார்த்தோம். அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது. ரிப்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், லெவல் பை லெவல், மல்டி லெவல், அப்புறம் கம்பேரிசன் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் மாஸ் சேஞ்ச் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ரைட். இப்போ வந்து இந்த செஷனுக்கான குவிஸ் கொஞ்சம் பார்த்துலாம், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. பிஓஎம் கிரியேட் பண்ண ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ் என்னென்ன. மல்டி லெவல் பிஓஎம் வந்துட்டு ஒரே ஸ்டெப்பில் கிரியேட் பண்ணலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு மெட்டில் வந்துட்டு மோர் தேன் 1 பிஓஎம் இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறது. லெவல் பை லெவல் பிஓஎம் பார்க்குறதுக்கு டிரான்சாக்ஷன் கோடு என்ன. நம்ம வந்து பிஓஎம் வந்துட்டு ஒரு பேஸ் குவான்டிட்டி 1 இல்லாமல் மோர் தேன் 1 இருக்குமா மெயின்டைன் பண்ண முடியுமா. அப்புறம் மல்டி லெவல் பிஓஎம்கான டிரான்சாக்ஷன் என்ன. அப்புறம் பிஓஎம் ஸ்டேட்டஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன. அப்புறம் வந்து சம்மரைஸ் பிஓஎம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கோட் என்ன. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் கேட்டகரிஸ் பிஓஎம் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். அட்லீஸ்ட் ஒரு 4 அதனுடைய பேருங்களை சொல்லுங்க. அப்புறம் 2 பிஓஎம் கம்பேர் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் என்ன. அப்புறம் வந்து ஒரு மெட்டில் வந்து எங்கே யூஸ் ஆகிறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் என்ன. 1 இல்லை 2 டிரான்சாக்ஷன் கோடு பார்த்தா அது என்னது. அப்புறம் ஆல்டர்னேட் பிஓஎம் வந்து எத்தனை ஆல்டர்னேட் பிஓஎம் கிரியேட் பண்ணலாம் ஒரு மெட்டலுக்கு மேக்ஸிமம். அடுத்ததாக என்னென்ன பேராமீட்டர்லாம் வந்துட்டு நம்ம வந்து பிஓஎம் சேஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ். பதில் வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகே. இப்போ அசைன்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிஸ்னஸ் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டலுக்கும், அதாவது இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டம் மற்றும் சப்ரான் இடத்துக்கு பிஓஎம் கிரியேட் பண்ணிடுங்க. அப்புறம் பிஓஎம் டிஃப்ரெண்ட் லெவலில் ரிப்போர்ட் ரன் பண்ணி பாருங்க. அப்புறம் மாஸ் சேஞ்ச் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 காம்பனண்ட் மாஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. இப்போ வந்து நம்ம பிஓஎம் பேராமீட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சு அடுத்த மாதம் ஒர்க் சென்டர்.
அந்த ஒர்க் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி பிஓஎம் டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சு வச்சிருங்க. ஏன்னா ஒர்க் சென்டர் முடிச்ச அப்புறம் அடுத்தடுத்து ரூட்டிங் அதுன்னு போயிடும். அதனால மெட்டல் மாஸ்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு பிஓஎம் முடிச்சு ரெடியாக இருங்க ஒர்க் சென்டருக்கு போகும்போது. எதனா கிளாரிஃபிகேஷன் இருந்தனாக்கா நம்ம வந்து அந்த செஷனுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நாலேஜ் ஷேரிங் செஷன் அவங்களுக்கும் அந்த பயன் வந்து போய் சேரட்டும். மீன் டைம் வந்து யாராவது என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த டெடிகேட்டட் சர்வர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெயிலில் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க info@vground.com. அது டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.